பார்க்க சந்தோஷமாக இருக்கு. திருச்சபையின் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த திருச்சபைக்கு இன்று நான் வருவதற்கு முக்கிய காரணம், முதலாவது ஆண்டவர் என்னை வழிநடத்தினார். இரண்டாவது, இந்த சபையிலே பெரும்பாலானோர் கிறிஸ்தவர் அல்லாத சமுதாயத்திலிருந்து பின்னணியிலிருந்து வந்தவர்கள் என்று கேள்விப்பட்டது மிஷனரி பாரம் கொண்ட என்னுடைய இருதயத்திற்கு மிகவும் பிரியமாயிருந்தது. ஏனென்றால் இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேகர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள். யூ ஆர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். எனக்கு இந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களை பார்ப்பது அல்லது புதிதாக கிறிஸ்தவின் மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்களோடு பேசுவது ஒரு அலாதி பிரியம். ஏனென்றால் 1962 ஆண்டு ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே என்னை ரட்சித்தது முதல், 1971 ஆண்டு ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் என்கிற எழுப்புதல் மற்றும் மிஷனரி இயக்கத்தை நிறுவியது முதல் இன்று வரை ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையினாலே நான் வேதத்தை திறக்கும் போதெல்லாம் என்னுடைய மிஷனரி பாரத்தை அதிகரித்து கொண்டே இருக்கிறார். ஒருவர் இடத்துல கேட்டார், பிரதர் உங்கள் பிளட் குரூப் என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னுடைய பிளட் குரூப்பு எம் பாசிட்டிவ்னு. எம்னா மிஷனரி ஒர்க்கு. ஆனால் அப்படி ஒரு பிளட் கிடையாது. குழம்பிடாதீங்க, எங்கள் ஒரு ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னுடைய மூச்செல்லாம் எப்படியாவது கடைசி மனிதனுக்கும் சுவிசேஷம் சென்றடைய வேண்டும் என்பதே அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் கொண்ட சபையிலே இன்று காலையிலே உங்களால் நிற்பது எனக்கு ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். கன்னி நிலங்களிலே விதைப்பதை போன்று சவால் நிறைந்த ஒரு ஊழியம் எதுவுமே கிடையாது. There is nothing more challenging than ministry in the virgin soils. பாஸ்டர் ஆனந்தராஜ் அவர்களுக்கும் உடன் தலைவர்களுக்கும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த நாளிலே ஏற்கனவே அறிவித்திருக்கிறபடி என்னுடைய கருப்பொருள், என்னுடைய தலைப்பு, மை டாபிக், சொல்யூஷன் to the problems in churches. Solution to the problems in churches. திருச்சபையின் குழப்பங்களுக்கு தீர்வு. திருச்சபையின் குழப்பங்களுக்கு தீர்வு. நான் இந்த தலைப்பிலே பேசும் பொழுது பேசுகிற அத்தனையும் இந்த சபையையே மனதில் வைத்தோ அல்லது இந்த சபைக்கு மட்டுமே உரியது என்றோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது உலகெங்கும் பரவியுள்ள தேவனுடைய திருச்சபைகளுக்கும் சபை பிரிவினருக்கும் உரிய ஒரு பொதுவான செய்தி. எனவேதான் இந்த நாளிலே இந்த செய்தி அகில உலகிலும் தமிழ் கிறிஸ்தவர்களை சென்றடைய வேண்டும் என்று என்ன தலைப்பிலே நான் பேச போகிறேன் என்றே அறிவிக்கப்பட்டாயிற்று. ஸோ இப்பொழுது பல லட்சங்கள் என்னால் புரிந்திருக்கிறபடி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா திருச்சபைகளிலும் பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை இல்லாத திருச்சபை, பிரச்சனை இல்லாத சபை பிரிவு கிடையாது. ஆனால் அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. நமக்கு திருவசனத்திலே அதற்கு உண்மையான தெளிவும் உண்டு, தீர்வும் உண்டு. இந்த திருச்சபை குழப்பங்கள் திருச்சபை குழப்பங்கள் என்பது ஏதோ இன்று புதிதாக தோன்றியதோ தலை தூக்கியதோ அல்ல. ஆதி சபையிலே அது அதிகமாக இருந்தது. அப்போஸ்தலர் 6ஆம் அத்தியாயத்திலே விதவைகளுக்கு உணவு பரிமாறும் காரியத்திலே கிரேக்கர்களுக்கும் எபிரேயர்களுக்கும் ஓர் பிரச்சனை உருவானது. அதுபோல அப்போஸ்தலர் 15ஆம் அத்தியாயத்திலே முதல் மிஷனரி குழுவாக சென்ற தலைசிறந்த ஊழியர் இருவர் அந்தியோகியாவிலிருந்து புறப்பட்டவர்கள். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இடையில் ஒரு சிறிய மனத்தாங்கல், மனவேற்றுமை ஏற்பட்டு அவர்கள் அங்கே பிரிந்தார்கள். அப்படியே 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கொரிந்து சபையிலே இல்லாத வரமே கிடையாது. அது 7 வாரம் உள்ள பட்டியலாக இருக்கட்டும்,
5 வரம் உள்ள பட்டியலாக இருக்கட்டும், 9 வரம் உள்ள பட்டியலாக இருக்கட்டும், எல்லா வரங்களும் அந்த திருச்சபையிலே இருந்தது. அவர்கள் அறிவிலே குறைவில்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் குலோவையாள் என்கிற ஒரு சகோதரி மூலமாக பவுலுக்கு அங்கே நிறைய சச்சரவுகள் நிலவுகின்றன என்பது அறிவிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். கலாத்திய சபையை குறித்து பேசவே வேண்டாம். ஏனென்றால் விருத்த சேதனம் என்கிற உபதேசம் பக்க வழியாய் நுழைந்தபடியால் ஒரு பெரிய குழப்பத்திற்கு அந்த திருச்சபை உள்ளாகியது. இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே திருச்சபையில் குழப்பங்கள் என்பது ஒரு புதிதான காரியம் அல்ல, அது ஒரு புதிரும் அல்ல. எனவே தான் இந்த நாளில் இந்த முக்கியமான செய்தியை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். குழப்பங்களை பற்றியே நான் பேசிக்கொண்டு இருக்க போவதல்ல, ஆனால் இந்த குழப்பங்களுக்கு தீர்வு என்பது தான் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிற திருமறை செய்தி. இந்த குழப்பங்களுக்கு ஐ ஹாவ் a 10-fold சொல்யூஷன். நான் வேதத்தை அறிந்தபடி புரிந்தபடி எனக்கு இந்த காலையில் விளங்கி கொண்டபடி ஒரு பன்முக தீர்வு உண்டு. a 10-fold சொல்யூஷன். ஒவ்வொரு சொல்யூஷனும், ஒவ்வொரு தீர்வும் திருச்சபை என்றால் என்ன என்று விளங்கிக் கொள்வதாலேயே உருவாகுவது. நல்லா கவனியுங்கள். each solution, each of the 10 solutions that I am going to present before you will be because or from what we understand by what the church is. திருச்சபை என்ன என்று நாம் புரிந்து கொள்கிற அந்த பின்னணியில் தான் நமக்கு அந்த தீர்வு இருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளும். திருச்சபை என்றால் என்ன என்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குமானால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் அதற்குள்ளே தான் இருக்கிறது. The solution to all the problems in the churches is tucked inside our understanding of what the church is. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தைகளை தெளிவாக நான் பேசுகிறேன். திருச்சபை என்ற உடனே அநேகருடைய மனதிலே துரவிஷ்டமாக துர்ப்பாக்கியமாக இன்று தோன்றுவது என்னவென்றால், இது ஒரு மார்க்க ரீதியான மன ரீதியான ஒரு நிறுவனம். இட் இஸ் a religious organization என்று நினைக்கிறார்கள். அதுதான் அடிப்படை பிரச்சனையே. The church is not an organization, but the church is an organism. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆர்கனைசேஷன் என்பது ஒரு கட்டமைப்பு. பட் ஆர்கனிசம் என்பது அது உயிருள்ள ஒரு உடல் அல்லது உயிருள்ள ஒரு அமைப்பு. இட்ஸ் an ஆர்கனிசம். இந்த இடத்திலே நாம் தடுமாறினதும் தவறினதும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக உருவாகி உள்ளது. 10 தீர்வுகளை அல்லது 10 பன்முக தீர்வை உங்கள் முன்னால் இந்த காலை வேளையிலே நான் வைக்க விரும்புகிறேன். பாஸ்டர் எனக்கு மிகவும் தயாளமாக 90 நிமிடங்கள் கொடுத்திருக்கிறார். பொதுவாக சபைக்கு திருச்சபைகளுக்கு போனால், சீசு சபைக்கு போனால் அவங்க சொல்லுவாங்க, ஐயா நான் 20 நிமிஷம் தான் பேசணும், உங்களுக்கு வேணா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் வரல அப்படியுமே. ஏன்னா 20 நிமிஷம் நம்ம சாப்பிட்றது எவ்வளோ நேரம் உட்காந்து சாப்பிட்றோம். ஒரு வேளை சாப்பாட்டை ஒரு நாளைக்கு 3 நேரம் எவ்வளோ நேரம் சாப்பாட்டு மேசையில் செலவழிக்கிறோம். அப்பத்தினாலே மட்டுமா மனிதன் பிழைப்பான்? அப்படியானால் 20 நிமிட செய்தியை வைத்து அவன் ஒரு வாரம் எப்படி ஓட்டுவான்? அதனால்தான் பசியும் பட்டினியும் பஞ்சமுமாக தலைவிரித்து ஆடுகிறது நம்முடைய திருச்சபைகளிலே. ஆனால் உங்கள் பாஸ்டரை நான் பாராட்டுகிறேன். அவர் எனக்கு 1.5 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். நான் ஒரு வளர்ந்த பிரசங்கி, ஒரு நீண்ட பிரசங்கியும் கூட முடிந்த அளவிற்கு நான் இந்த 1.5 மணி நேரத்தில் முடிக்க நான் முயற்சி எடுக்கிறேன். சரி, முதலாவது, the church is a family. சபை என்பது ஒரு குடும்பம், ஃபேமிலி. எபேசியர் 3ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனம். நான் வசனங்களை எல்லாம் நானே வாசிக்கிறேன், எல்லாருக்கும் தெளிவாயிருக்கும்படியாக. இதனால் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகர்த்தாவாகிய முழு குடும்பம். ஆங்கிலத்திலே அது 15வது வசனத்திலே இருக்கிறது. குடும்பம் என்றால் என்ன? அங்கே பரஸ்பர நம்பிக்கை உண்டு. ஒருவர் நம்புகிறோம்.
ராத்திரி படுத்தோன்னு சொன்னால் பக்கத்தில் இங்கே பக்கம் ஒருத்தர் படுத்திருந்தாலும் இந்த பக்கம் ஒருத்தர் படுத்தா ராத்திரியில் அவங்க யாரும் நம்மளை கொலை செய்ய மாட்டாங்க. நம்புகிறோம்ல, நம்பிக்கை இருக்குல்ல, அந்த வாயால் சொல்ல வேண்டியதில்லை, நம்பிக்கை இருக்குல்ல. அந்த பரஸ்பர நம்பிக்கை தான் முதலாவது குடும்பத்திற்குள்ளே வருவது. அது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உரியது. ஏன்? ஒரே தந்தை, ஒரே பிதா, ஒரே அப்பாவுடைய பிள்ளைகள். அது கணவன் மனைவி தம்பதியருக்கிடையே உள்ளது. அது சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் உரியது. இன்னும் அந்த சகோதரர் சொன்ன உடனே எனக்கு மனதில் வர்றது என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் அப்பப்பா, அதுவும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலும் பவுலின் பேதுருவின் நிறுவங்களிலும் எத்தனை முறை சகோதரரே 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 சகோதரர்கள் விசுவாசிகள் என்று சொல்லுகிறதை விட சகோதரர்கள் என்பதுதான் அதிக தடவை வருகிறது. நாம் இருக்கின்ற சகோதரர்கள் என்பதை விட்டு விசுவாசிகள் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க துவங்கி விட்டோம். ஆனால் முக்கியம் என்ன? சகோதரர்கள் சகோதரிகள், பரஸ்பர நம்பிக்கை. அது மட்டுமல்ல, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், பரஸ்பர மரியாதை. ஒருவரை நாம் உண்மையாக நேசித்தால், உண்மையாக அவரிடத்தில் அன்பு செலுத்தினால் அவருக்கு நாம் மரியாதை செலுத்துவோம், மரியாதையோடு நடந்து கொள்வோம். எனவேதான் பவுல் கணவன்மாருக்கு எழுதும் பொழுது, கணவன்மாரே உங்கள் மனைவிகளிடத்தில் அன்பு, அதான் முதல்ல வருது, அன்பு. அந்த நம்பிக்கை இருக்குமானால், அந்த மரியாதை இருக்குமானால் அன்பில் அது வெளிப்படும். ஏன் அப்பா பிள்ளைங்களை அடிக்கிறார்? தகப்பன் சிட்சியாத, தண்டிக்காத, அடிக்காத நேசகுமாரன் உண்டோ? அப்படி இல்லைன்னா அதில் நேசம் இல்லை, அதில் பாசம் இல்லை, அதில் அன்பு இல்லை, அதில் ஒரு நெருக்க உறவு இல்லை. மட்டுமல்ல, ஃபேமிலி என்றால் அது மியூச்சுவல் கோஆப்ரேஷன், பரஸ்பர ஒத்துழைப்பு. பரஸ்பர ஒத்துழைப்பு. ஒருவருக்கொருவர் போட்டியெல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது, அங்கே பொறாமையும் இருக்காது. ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு அவர்கள் கேட்டது நிமித்தம் ஒரு ஜெபம் கற்றுக் கொடுத்தார். அதை நாம் கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லுவோம். சில வட்டாரங்களிலே, எனக்கு தெரிந்த சில இறையியல் வட்டாரங்களில் கூட அதற்கு பெயர் என்ன தெரியுமா? ஃபேமிலி பிரேயர் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அதிலே பரமண்டலத்தில் என் பிதாவேன்னு வராது, எங்கள் பிதாவேன்னு வரும். என் பாவத்தை மன்னியும் அடுத்தவனை தொலைத்து விடும் என்று வராது, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும்னு வரும். எனக்கு சோறு போடும் அடுத்தவன் பட்னியா போனாலும் இருக்கின்ற எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாருன்னு வரும். எங்களே எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரில் இருக்காது, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலில் தான் இருக்கும். அது பன்மையில் தான் இருக்கும். அது ஒரு குடும்ப ஜெபம். இப்படிப்பட்ட புரிதல் தான் அடித்தளம். திருச்சபையில் பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் அல்லது குறைய வேண்டுமானால் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இது ஒரு குடும்பம், இது நல்லது ஒரு குடும்பம் என்று இருக்க வேண்டும். இரண்டாவது, the church is a fellowship. திருச்சபை என்பது ஒரு ஐக்கியம், இட்ஸ் எ ஃபெலோஷிப். அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயம் 42ஆம் வசனத்தில் தான் அந்த வார்த்தை முதலாவது புதிய ஏற்பாட்டில் வருகிறது. 2:42 அப்போஸ்தலர். 3000 பேர் அந்த திருமுழுக்கு பெற்று திருச்சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் 4 காரியங்களிலே உறுதியாய் தரித்திருந்து தொடர்ந்து நின்றார்கள். 1, அப்போஸ்தலருடைய உபதேசம். 2, அந்நியோனியம். அந்நியோனியம் என்றால் ஐக்கியம், ஐக்கியம் என்றால் நெருக்க உறவு. அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல். இப்போ நம்ம உபதேசத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும், அப்பம் பிட்குதலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும், ஜெபம் பண்ணுதலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும், இந்த ஐக்கியப்படுதல், நெருக்க உறவு கொள்ளுதல் என்பதை கொடுக்க நாம் மறந்து விட்டோம். அப்போஸ்தலன் யோவான் தன்னுடைய முதல் நிருபம் 1ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனத்தில் எவ்வளவு தெளிவுபட இதை விளக்குகிறார் பாருங்கள். நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். ஏன் நீங்கள் எங்களோடு ஐக்கியப்பட வேண்டும்? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆகையால் நீங்களும் எங்களோடு ஐக்கியமாகுங்கள். இதை நான் உங்களுக்கு
ஒரு திரிகோணம் இதிலே ஒரு ஜாமெட்ரிக்கல் ஃபிகரில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா புரிந்துக்கங்க. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அது செங்குத்து பரிமாணம். இட் இஸ் a vertical dimension. அதனால் நீங்களும் எங்களோடு ஐக்கியமாகுங்கள். தட் இஸ் ஹரிசான்டல் டைமென்ஷன். அது சமதள பரிமாணம். புரியுதா? வர்ஷிப் இஸ் வெர்டிக்கல் டைமென்ஷன், ஃபெலோஷிப் இஸ் ஹரிசான்டல் டைமென்ஷன். இன்றைக்கு திருச்சபையானது இந்த வெர்டிக்கல் டைமென்ஷனை திரும்ப பெற்றுவிட்டது. முன்னொரு காலத்திலே ஆராதனை என்பதற்கு அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவியது. இன்றோ எங்கு பார்த்தாலும் பிரைஸ் அண்ட் வர்ஷிப், துதி ஆராதனை பெருகிவிட்டது. வர்ஷிப் லீடர்ஸ் என்றே வந்து விட்டது. அவ்வளவு அதிகமாக நாம் இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன், இந்த செங்குத்து பரிமாணத்திலே நாம் வளர்ந்து விட்டோம், பெருகிவிட்டோம், தேறிவிட்டோம், பலப்பட்டு விட்டோம். ஆனால் அந்த ஹரிசான்டல் ஒன்று இருக்கு, அந்த சமதள பரிமாணம் என்று ஒன்று இருக்கிறது. Worship is restored, fellowship is not sufficiently restored. Fellowship என்பதற்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபெலோஷிப்புங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி நான் யோசிக்கும் பொழுது அவர் சொன்னது சரியல்ல, ஆனால் அது ஒரு நகைச்சுவையான ஒரு காரியம். ஆல் ஃபெல்லோஸ் இன் ஷிப்பான். ஸோ எல்லா ஃபெல்லோஸும் எல்லாரும் ஒரு கப்பல். மகிழ்ந்தாலும் சேர்ந்து மகிழ்வோம், மடிந்தாலும் அது டைட்டானிக்கா இருந்தாலும் சேர்ந்து மடிவோம். புரியுதா உங்களுக்கு? ஃபெல்லோஸ் இன் அ ஷிப். அதுதான். இதை எப்படி ஆதிச்சபை புரிந்தது என்று நான் சொல்கிறேன் என்றால், அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்தில் அவர்கள் அந்த நாளிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பல பாஷைகளிலே பேசி ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து திருமுழுக்கு எடுத்துக்கொண்ட பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். 2ஆம் அத்தியாயம் 44ஆம் வசனம். 2ஆம் அத்தியாயம் 44ஆம் வசனம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து, அதான் ஃபெலோஷிப். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ட்டு போகல, என்ன செய்தாங்க? சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். தேவையானவர்களுக்கு தக்கதாக ஆஸ்திகளையும் காணியாட்சிகளையும், அதாவது காணியாட்சி ஆஸ்தினா என்ன அர்த்தம்னா நிலம் புலம்னு அர்த்தம். அதான் சாதாரண தமிழ். நிலம் புலத்தை எல்லாம் விற்று எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். நான் 1962ஆம் வருஷத்திலிருந்து தினமும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்நிய பாஷை பேசுவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய அடையாளம். அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய நிரூபணம் அல்ல. எது நிரூபணம் தெரியுமா? அந்த பரலோக மகிமையை கண்டவுடனே இந்த பூலோக தங்கத்தின் மேல் இருக்கிற பிடிப்பு தளர்ந்து விடும். நல்லா கவனிங்க. Once you get a glimpse of the heavenly glory, your grip on the earthly gold will be loosened. ரொம்ப தெளிவு. அதான் நடந்துச்சு. அப்போஸ்தலர் யாராவது சொன்னாங்களா அவங்ககிட்ட போய் நீங்கள் எல்லாத்தையும் வித்துட்டு வாங்கன்னு சொன்னாங்களா? ஒன்றுமே சொல்லலையே. அவங்க திருமுழுக்கு போடுங்கன்னாங்க, அவ்வளோதானே செய்தாங்க, ஒன்றுமே சொல்லலையே. அப்போ அவனுக்கு அந்த மகிமை கிடைத்த உடனே இதை மேலே இருந்த பிடிப்பு அவனுக்கு கையை அப்படி கலண்டுருச்சு. இது என்னடா இது? துங்கனை தரிசித்த பிறகு தங்கம் எனக்கு எதற்குன்னு சொல்லி தூக்கி எறிந்தாங்க. இதானே? இதுதான். ஸோ பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு நிரூபணம் இந்த உலகப் பொருள் மேல் இருக்கிற பற்றும் பிடிப்பும் நம்மை விட்டு கலந்து விடும். நாம் அதை தளர்த்தி விடுவோம். அதே விதமாக 11ஆம் அத்தியாயத்திலே அகாபஸ் என்ற ஒரு தீர்க்கதரிசியும் ஒரு முதிர்ந்த தீர்க்கதரிசியும் பிற உடன் தீர்க்கதரிசிகளோடு அவர்கள் வருகிறார்கள். எருசலேமிலிருந்து அந்தியோகியாவுக்கு வருகிறார்கள். அவர் என்ன சொல்கிறார்? உலகம் முழுவதும் ஒரு பெரிய பஞ்சம். இப்போ உலகம் முழுவதும் பெரிய பஞ்சம் வரல, உலகம் முழுவதும் கரோனா வந்துச்சு. ஆனால் உலகம் முழுவதும் பஞ்சம் வந்ததை நாம் இன்னும் பார்க்கல. சில நாடுகள் பஞ்சம், சில நாடுகளில் நிறைவு இருந்தது. ஆனால் உலகம் முழுவதும் ஒரு பஞ்சம் ஏற்படும் என்று அந்த தீர்க்கதரிசி யாகோபு சொல்லுகிறார். அது அகஸ்தராயனுடைய நாட்களிலே நடந்தது. உடனே சீடர்கள், அப்படியா
அப்போ அவங்களுக்காக நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறோம், கர்த்தாவே அவர்களுக்கு தினசரி ஆகாரத்தை கூடும், அந்த மாதிரிலாம் பண்ணலை. அவங்க என்ன செய்தாங்க, உடனே அவர்கள் எல்லாரும் அவரவர்கள் தங்களுடைய திராணிக்கு தக்கதாக பணம் சேகரித்து முதலுதவி பொருட்களை சேகரித்து சகோதரருக்கு எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார்கள். புரியுதா? இதுதான் அதனுடைய விளைவு. அப்போ அவர்கள் தீர்மானித்தார்கள், தீர்மானித்ததை நிறைவேற்றினார்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அத்தியாயத்தை பாருங்க. அதில் உங்கள் எல்லாருக்கும், இப்போ நம்ம எல்லாருக்கும், உங்களுக்கு என்ன எனக்கும் தான் ரொம்ப பிரியம். 2 கொரிந்தியர் 9ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான வசனம். குறிப்பாக ஊழியக்காரர்கள், ஊழிய தலைவர்கள் பணம் சேகரிக்க வேண்டும், அது கட்டடம் கட்டவோ மிஷினரிகளை அனுப்பவோ ஏதோ வேணும்னு சொன்னால் இதை ரொம்ப நம்ம விரும்புவோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 9:7, ஐம் சாரி 9:7 என்ன வாசிக்கிறோம்? விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இந்த உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு வர்ற என்வலப்ஸில் எல்லா என்வலப்லையும் அது பிரிண்ட் ஆகிருக்கு. அது எதுக்காக இருக்கட்டும், எல்லா உரைகளிலும் உற்சாகமாக கொடுக்கணும், தேவன் பிரியமாக இருக்கிறாருன்னு சொல்லி அப்படி இருக்கும். அது கரெக்டு தான். அந்த சத்தியத்தை நம்ம மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஆனால் எந்த இடத்தில் இந்த வசனம் சொல்லப்பட்டது? 1ஆவது வசனத்தை பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லைன்னு சொல்லி அதைத்தான் அவர் எழுதுறார். ஸோ இந்த உற்சாகமாய் கொடுக்கிறது என்பது தசம பாகத்தை கொடுத்ததல்ல, இது தான தர்மத்தை குறித்தது. It is not about tithe or offerings, it is about charity. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நமக்கு இன்றைக்கு திருச்சபைக்கு திரும்ப வர வேண்டிய ஒரு காரியம். தான தர்மத்திலே திருச்சபை இன்னும் வெகுவாய் பின்தங்கி இருக்கிறது. சபைகள் என்று நான் சொல்லவில்லை, திருச்சபை என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் போதுமான அளவு உலகளாவிய சபைகளிலே போய் திருவசனத்தை பிரசங்கித்து அவர்களோடு ஐக்கியப்பட்டு அந்த தலைவர்களோடு கூட உறவு கொண்டு நான் வெறுமனே கேள்விப்பட்டதல்ல, கண்டது. இந்த பகுதியிலே நமக்கு ஓர் எழுப்புதல் வர வேண்டும். அதிலே எழுப்புதல் வந்தால்தான் நமக்குள்ளே ஒருவருக்கொருவர் உள்ள அந்த பரஸ்பர ஐக்கியம் பலப்படும். Our mutuality in fellowship will be strengthened only when we open up our purses and pocket and then throw it to the needy people who are around us. Are you with me? Are you with me? You get my point? இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். இது நமக்கு திருச்சபைக்கு வரக்கூடுமானால் தேவையற்ற அனாவசியமான அநேக பிரச்சனைகள் திட்டமாக நம்மை திருச்சபை வளாகத்தை விட்டு வெளியேறும், ஒரேடியாக வெளியேறும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றும் நிலைத்திருக்கிறது. நீதி, நிதி இல்ல, எது? நீதி. ரிச்சஸ் இல்ல, ரைச்சியஸ்னஸ். நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் உல்டாவா மாத்தி விட்டுட்டோம், அதான் ப்ராப்ளம். அவனுடைய நீதி நிலைத்து இருக்கும். வாரி இறைத்தான், தூக்கி எறிஞ்சான்பா, நிலைத்திருக்கப்பா. அது நல்ல நீதி, நல்ல பரிசுத்தம். அதில் அவர்கள் தழைத்திருப்பார். அதனால் தான் பவுல் எழுதும் பொழுது ரோமர் 12:15 சொல்லுகிறார், சந்தோஷப்படுகிறவர்களுடனே கூட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவருடனே கூட. இந்த 2வது பகுதி ஈஸி, ஃபர்ஸ்ட் பகுதி கஷ்டம். உங்களுக்கு இப்படியோ, எனக்கு கஷ்டம். ஏன் சொல்ல தெரியுமா? ஒரு பிரேயத்தை கூப்பிட்டு போய் ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒய்ஃபு, ஒய்ஃப் இறந்துட்டா ஹஸ்பண்டு, பிள்ளை இறந்துட்டா அம்மா, அப்படி பார்த்து அவங்க அழுகிறத பார்த்து நம்மளும் அழுவோம்ல. அதுக்கு முயற்சியே எடுக்க வேண்டியதில்லை. முயற்சி எடுக்காமல் ஒரு முதலை கண்ணீராவது வடிப்போம் இல்லையா? அது ரொம்ப லேசு. அப்படியே நமக்கு ஒரு அழுகை வரும். ஆனால் என் பிள்ளை நீட்டில் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்துருச்சின்னு சொல்லி சொன்னால் அந்த பேரண்ட்ஸோட நம்மளால் குதிக்க முடியுமா? என்ன பிரதர், எங்கேயோ கை வைக்கிறீங்களே, அங்கே தான் கை வைக்கணும். அழுகிறவர்களுடனே அழுவது இலகு, அது எளிது. ஆனால் சந்தோஷப்படுறவர்களுடைய கூட சந்தோஷப்படவும் பழகணும். உன் வெற்றியே என் வெற்றி, உன் வெற்றி நமது வெற்றி என்று எடுக்க வேண்டும்.
ஸோ அதுதான் ஐக்கியம், அந்த பரஸ்பர ஒட்டு. புரியுதா உங்களுக்கு? நான் இன்னைக்கு சொல்ற செய்தி உங்களுக்கு நல்லா புரியுதா? இதுதான் திருச்சபைக்குள்ளே. ஸோ ஐக்கியம் என்பது ஸ்நேகத்தை விட அதிகமானது. ஸ்நேகம்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஐக்கியம்னா ஃபெலோஷிப்பு. ஃப்ரெண்ட்ஷிப்னா சும்மா அப்படி வருவோம், ஹாய் ஹாய் ஹாய்னு போயிடுவோம். பட் ஃபெலோஷிப் அது இல்லை, அது நெருக்க உறவு. நட்பு மட்டுமல்ல, ஃபெலோஷிப் என்பது நெருக்க உறவு. அது டீப்பர், அது க்ளோசர், அது ஆழமானது, அது நெருக்கமானது. The church is a fellowship. மூன்றாவது, the church is a body. திருச்சபை என்பது அது ஓர் உடல் அல்லது அது ஒரு சரீரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயம் 27ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் இரத்தின சுருக்கமாக ஆணி அறைந்தார் போல் அந்த சத்தியத்தை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயம் 27ஆம் வசனம் நல்ல ஒரு தெளிவு அந்த வசனத்தில் இருக்கிறது. நீங்களே கிறிஸ்துவின் உடலாயும் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் உறுப்புகளாகவும் இருக்கிறீர்கள். நீங்களே கிறிஸ்துவின் உடல், தனித்தனியே நீங்களே கிறிஸ்துவின் உறுப்புகள். நல்லா இருக்கா? தெளிவா இருக்கா? இதுதான் ரொம்ப முக்கியம். இது எந்த இடத்துல சொல்றாரு தெரியுமா? அதற்கு முன்னால் அவர் வரங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். வரங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் இந்த சத்தியத்தை சொல்லுகிறார். சொல்லி அவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த 20ஆம் 22ஆம் வசனங்களை பாருங்க. அவயவங்கள், அதாவது உறுப்புகள் அநேகமாக இருந்தும் உடல் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீலாம் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? தலையானது காலை பார்த்து நான் தானே மேலே இருக்கேன், தலை உயரம், நீ என்ன, நான் இல்லைன்னா நீ கால் வந்து என்ன பிரயோஜனம்? தலை, அந்த உயரமாக இருக்கவங்களுக்கு தான் எப்பவுமே பிரச்சனை. இந்த தலையானது கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு 26ஆம் வசனத்தில் சொல்றாரு, ஒரு அவயவம், ஓர் உறுப்பு பாடுபட்டால் எல்லா உறுப்புகளும் கூட பாடுபடும். ஓர் அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா உறுப்புகளும் அதோடு கூட சம்பந்தம். நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு, நகங்கடிக்கிற பழக்கம். நகங்கடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. அதுவும் பரீட்சைக்கு போயிட்டோன்னா நகத்தை கடிச்சு பிச்சிருவேன். ஏன்னு சொன்னால் அங்கே ஏதாவது புரியலை, ஏதாவது கொஸ்டின் கஷ்டம்னா கடிச்சிக்கிட்டே இருப்பேன். என் கல்யாணம் பண்ண பிறகு தான் என் ஒய்ஃப் வந்து ஒரு 50 வருஷமாக ட்ரை பண்ணியும் அவளுக்கு சக்ஸஸ் ஆகலை. அதுவும் மேலே பிரசங்க பீடத்தில் உட்காந்து பிரசங்கம் பண்ண முன்னாலேயும் கடிச்சிக்கிட்டு இருப்பேன். சந்தோஷம் அதில், அந்த நகத்தை கடிக்கிறதுல. அதை கடிச்சு அதுதான் அந்த நகை சுற்றுன்னு ஒன்று வரும் தெரியுமா? அதை கடிச்சு சும்மா விடுறதில்ல, உள்ள வரைக்கும் போயிடுறது, போட்டு அதை இழுத்துடுறது. அப்படி இருந்து எனக்கு ஒரு நகை சுத்து வந்து இந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் வச்சுட்டு சுற்றுவோமே அதெல்லாம். ஸோ எனக்கு ஒரு விரலே எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அது ஒழுங்காகவே முளைக்கலை அந்த விரல். அதுக்கு பிறகு இப்படி இருந்தும் கூட இன்னும் நான் நகஞ்சொடுத்து தான் இருக்கேன். ஆனால் ஒரு நல்ல செய்தி, ஒரு வருஷமாக நான் நிறுத்திட்டேன். என்கிட்ட நிறைய இது நெயில் கட்டர்லாம் இருக்குது, சைனா நெயில் கட்டர்லாம் இருக்குது. பட் அது இருக்கும், அவ்வளோதான், அது இயங்காது. ஸோ அதான் என்னுடைய பிரச்சனை. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த ஒரு விரல், இந்த விரல் என்ன, மோதிர விரல் என்ன, சுண்டு விரலாகவே இருக்கட்டுமே, இந்த சுண்டு விரலில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா உடம்பு பூரா காய்ச்சல் வருது. இந்த ஒரு இதுக்கு நீங்கள் இன்ஃபெக்ஷனுக்கு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்கல்ல, அது போய் குடலுக்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போய் செமிச்சு இரத்த நாளங்களுக்குள்ளே போய் அதுக்கு பிறகு அதை சுத்தம் பண்ணணும். ஒரு அவயம் பாடுபட்டால் இந்த சத்தியத்தை நான் சொல்லும் பொழுது நான் பரிசுத்த பூமியிலே நின்று கொண்டு நான் பேசுகிறேன். இந்த ஒரு வெளிப்பாடு திருச்சபைக்கு திரும்புமானால் எத்தனையோ பிரச்சனைகள் அடியோடு அழிந்து விடும், அகன்று விடும். இதை விட திருச்சபை என்பது ஒரு உடல், அது ஒரு சரீரம் என்பதை விட
ஒரு மேலான ஒப்புமை, அனாலஜி வேறு எதுவுமே இல்லை என்றுதான் நான் சொல்றேன். அப்பந்தான் அந்த ஆபரேஷன் இன் கோஆபரேஷன், அதாவது ஒத்துழைப்பில் செயல்பாடு. நான் சில நேரம் நினைக்கிறது, சின்ன வயசில் இந்த சூப்பர் மார்க்கெட் போகும்போது நான் கொஞ்சம் வளர்த்தி, அப்போவே வந்து அவர் எடுத்து கொடுக்குறதுக்குள்ளே நான் எடுத்துருவேன். ஏதாவது ஹார்லிக்ஸ் பாட்டில் ஏதாவது எடுத்துருவேன். அதுக்கு மேலே வச்சுருப்பாங்க. அப்போ நினைக்கிறது, இந்த வலது கொஞ்சம் நீளமாக, இதை இடதையை விட நீளமாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே நினைக்கிறேன். பிறகு ஒரு நாள் எனக்கு ஒரு அறிவு உண்டாச்சுது, புத்தி உண்டாச்சு. எப்படி தெரியுமா? இந்த கையை விட இந்த கை நீளமாக இருந்துச்சுன்னா சாப்பிடவே முடியாது. ட்ரை பண்ணுங்க. இந்த கை நீளமாக அது போச்சுன்னா சாப்பிடவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. கோஆப்ரேஷன் எப்படி? கோஆப்ரேஷன், சாப்பாடு வைக்கிறோம் பிளேட்டில், சாப்பாட்டை பார்த்த உடனே கண் அதை பார்த்து மகிழ்கிறது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் அங்கே தானே ஆரம்பிக்குது. கண் அதை பார்த்து மகிழ்கிறது, மூக்கு அதை நுகர்ந்து அதுவும் மகிழ்கிறது, கை அந்த சாப்பாட்டை போய் எடுக்கிறது, எடுத்து வாய்க்கு கொண்டு போகிறது, டைம் மிஸ் பண்ணாம வாய் திறக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். டிலே ஆகாது, கரெக்டா இருக்கும். வாய் திறக்கிறது, உள்ளே வைக்கும் பொழுது பல்லதை கையை கடிக்கும் முன்னால் இந்த கை தன்னை எடுத்து விடுகிறது. சரியா? அடுத்த உருண்டை எடுப்பதற்கு முன்பதாக வாய் சவைத்து தொண்டை விழுங்கி விடுகிறது. இது யாரு கற்றுக் கொடுத்தது? இதுதான் உடல். புரியுதா? திருச்சபையில் ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு உறுப்பினரும் இப்படித்தான் செயல்பட வேண்டும். ஆபரேஷன் இன் கோஆபரேஷன். அடுத்தவங்களை பார்த்து நமக்கு பொறாம வராது. இந்த விரலை பார்த்து இந்த விரல் பொறாம போடுமா? உன்னை விட நான் வளர்த்தின்னு சொல்லுமா? இந்த நடுவிரல் வந்து உங்க 4 பேரோட நான் தாண்டா வளர்த்தின்னு சொல்லி பொறுமை போடுமா? இதான் லாங்கர் ஃபிங்கர், அது பெருமை போடுமா? படாதுல்ல. நம்ம சில நேரம் சபையில் பொறாம போடுறோம்ல, மூக்கு மொழியை பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்படுறோம்ல. அங்கே நம்ம அங்கே தானே. அதனால வாங்க, நான் கிட்டத்தில் வாங்க, நான் கிட்டத்தில் வரேன், நெருக்கி வர்றேன், வசனத்தை வச்சுட்டு சத்தியத்தை வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் வரேன். இப்போ அதான் அவங்க ஹார்ட்டுக்கிட்ட நான் வரேன். மூக்கு மொழியும் நல்லா இருக்குன்னு உங்கள் பக்கத்து வீட்டு பொம்பளை பிள்ளையை பற்றி அல்லது உங்கள் சபையில் இருக்கிற இன்னொரு டீனேஜரை பற்றி சொன்ன உடனே உங்களுக்கு சந்தோஷம் வரலையே? நம்ம பிள்ளைக்கு அப்படி இல்லையே, மூக்கு சப்பையெல்லாம் இருக்குது யோசிக்கிறீங்கல்ல? அது பாரு, நிறம் பாரு, எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கு. நம்ம பிள்ளைய பாரு, வருது இல்லையா? நம்மளை அறியாமல் அது வருது இல்லையா? ஆனால் ஒரே அவயம் தானே. ஏன் ஆண்டவர் இந்த வெளிப்பாடுகளை நமக்கு போதுமான அளவு தர மாட்டேங்கிறாரு? இதுதான் என்னுடைய இருதயத்தினுடைய கதறல். இந்த கதறலோடு தான் நான் வந்து சபையாரோடும் சபை தலைவர்களோடும் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். எபேசியர் 4:16 எவ்வளவு அழகாக பவுல் இன்னொரு விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்கள். எபேசியர் 4:16, அவராலே உடல் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல மூட்டுக்களினாலும் கணுக்களினாலும் ஜாயிண்ட் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு உறுப்பும் தன் அளவுக்கு தக்கதாய் செயல்படுகிறபடியே அது அன்பினால் தனக்கு பக்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக உடல் வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அப்போ ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் பாருங்க, நடக்கும் பொழுது அந்த கீழே அந்த ஃபுட் ஜாயிண்ட்டு ஒரு அப்படி எடுத்துக்க, இந்த படியில் எடுத்து வைக்கும்போது இந்த நீ ஜாயிண்ட் இது பண்ணும்போது இந்த கீழே இருக்கிற இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டு எவ்வளோ ஒரு அனட்டாமிக்கல், எவ்வளோ அழகாக அந்த சரீர குற்றியல் எவ்வளவு அழகாக அங்கே வேலை செய்து பாருங்க. ஒவ்வொன்றும் சரியாக இணைக்கப்பட்டு முன்னால் நடக்கும்போது இப்படி போனால் விழுந்துருவோம். முன்னால் நடக்கும்போது நம்மளை அறியாமலே நம்ம பாடி என்ன செய்யுது, கொஞ்சம் ஒரு 10 டிகிரிஸ் முன்னால் நமக்கு சாயுது. அப்போ அது கூட்டி இணைக்கப்பட்டு இதுதான் கோஆப்ரேஷன். ஆப்ரேஷன் இன் கோஆப்ரேஷன். இந்த கையை எடுத்துக்கங்களா, இந்த கையை நீங்கள் இப்படி பண்ணுங்களா. இப்படி பண்ணும்போது இந்த கீழே இருக்கிறதுக்கு பேர் ட்ரைசெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கீழ் தசைன்னு சொல்லுவாங்க.
இந்த மேலே இருக்கிற பேர் பைசப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி கையை மடக்கும் போது கீழே இருக்கிறது நீளுது, மேலே இருக்கிறது சுருங்குது. கையை நீட்டும் போது இது நீளுது, இது சுருங்குது. இது நான் எப்பவும் இந்த ஊழியருக்கு பேசும்போது சொல்லுவேன், இவாஞ்சலிஸ்ட் எப்போனாலும் அவர் இங்கே இங்கே அப்படி நீட்டுவார், பாஸ்டர் எப்பவும் கொஞ்சம் அப்படி சுருக்குவார். அவங்க வாங்க வாங்க பாரு, அவங்க போங்க போங்க போங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இந்த பாடியிலே இதெல்லாம் இருக்குது, அந்த பைசப்ஸு ட்ரைசப்ஸு எல்லாம் இருக்குது. ஆனால் இவரோட சண்டை போடக்கூடாது, இவர் அவரோட சண்டை போடக்கூடாது, ரெண்டு பேரும் சேர்ந்து இணையணும். உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்கிறேன். இப்படி இருக்குமானால் சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் உங்கள் சர்ச்சு குரோத்துங்கிறது ஒரு காமன் டாபிக். ரொம்ப சந்தோஷம், மெகா சர்ச்சஸ் சந்தோஷம். பட் குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் குவான்டிட்டி. அளவை விட தரம் முக்கியம், சைஸை விட சாஃப்ட் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்குங்க. விளங்குற வகையில் உங்களுக்கு பல்வேறு வார்த்தைகளால் நான் இதை விவரிக்கிறேன். The church is a body. நான்காவது, the church is a building. திருச்சபை என்பது ஒரு கட்டடம். The church is a building. Thank God for Apostle Paul, who has given us so many pictures for the understanding of the church. திருச்சபையை குறித்து ஒரு தெளிவான புரிதலுக்காக பேதுரு கூட அவ்வளவு கொடுக்கல, யோவானும் கொடுக்கல. பவுலடியாருக்கு கிடைத்த வெளிப்பாடு எத்தனை உருவகங்கள், பிக்சர்ஸ், உருவகங்கள். அனாலஜின்னு சொன்னால் உருவகம், எத்தனை உருவகங்கள் கொடுத்திருக்கிறார். ஏன் அவர் மட்டும் அந்த அளவு கொடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னா, என்னுடைய யூகம், அவர் இதையெல்லாம் யாரிடத்திலும் கற்றுக்கொள்ளவில்லை, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அடிக்கடி பவுல் எழுதும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் பெற்றதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். கற்றுக்கொள்வது வேறு, பெற்றுக்கொள்வது வேறு. கற்றுக்கொள்வது சமதளத்தில் இருந்து பெறுவது, பெற்றுக்கொள்வதிலிருந்து செங்குத்து மேலிருந்து பெற்றுக்கொள்வது. அவருக்கு நிறைய மேலிருந்து. ஸோ நல்ல ரெவலேஷன்ஸ் அவருக்கு. வேறு வேறு கோணத்தில் அவர் சபையை பார்க்குறாரு. இது ஒரு உடலுங்கிறாரு, இது ஒரு கட்டடம்ங்கிறாரு. அப்படியே அவர் ஒன்று அப்படியே பார்க்குறாரு. இதெல்லாம் எதற்குன்னு சொன்னால், நம்முடைய ஹியூமன் லாங்குவேஜில் ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், மனு உடலில் இருக்கிற நம்முடைய புரிதலுக்காகவும் மனு உடலில் இருக்கிற நம்முடைய தெளிவுக்காகவும் பல்வேறு உருவகங்கள் மூலமாக அந்த திருச்சபை குறித்த முழு சித்திரம் நமக்கு கிடைக்கிறது. The wholesome picture we are able to get because of these so many analogies. எபேசியர் 2ஆம் அத்தியாயம் 19 முதல் 22 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். இனி நீங்கள் அந்நியர் அல்ல, இனி நீங்கள் வனவாசிகள் அல்ல, பரதேசிகள் அல்ல, வீடில்லாமல் அலைகிறவர்கள் அல்ல, நீங்கள் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தார், ஒரே ஊரார், ஒரே பட்டணத்தார், தேவனுடைய வீடு, வீட்டாராய் இருந்து. வீடுனா முதல்ல நம்ம செய்யறது என்ன? ஃபவுண்டேஷன், அடித்தளம் போடுவோம். அடித்தளம் யாருன்னு சொல்றாரு? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்னும் அடித்தளம். ஏன் அப்போஸ்தலரை முதல்ல சொல்றாரு? தீர்க்கதரிசிகள் தானே முதல்ல வர்றாங்க. பழைய ஏற்பாட்டில் இருந்து தீர்க்கதரிசிகள்ல இருந்து தானே அப்போஸ்தலர் வர்றாங்க. அப்போஸ்தலர் எல்லாமே தீர்க்கதரிசிகளை தானே மேற்கோள் காட்டினாங்க. ஏன் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர் என்று சொல்லாமல் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டு யுகத்தில், புதிய ஏற்பாட்டு காலத்தில், புதிய ஏற்பாட்டு உபதேசத்தில் இருக்கிறோம். நியாயப்பிரமாண யுகத்தில் இல்லை. மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் வந்தது என்ற வசனம் இல்லை. கிருபையும் சத்தியமுமோ இயேசு கிறிஸ்துவினால். புரியுதா? அது ஒரு மோ வருது. Law came through Moses, but grace and truth. அப்போ இது ரெண்டு வித்தியாசம்.
ஸோ இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள சத்தியங்களையும் அங்கே இருக்கிற முக்கியமான கருத்துக்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய, புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாம் பழைய ஏற்பாட்டு பாணியிலேயே நாம் வாழக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான சத்தியம். தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே, டோன்ட்டு 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 அதுலேயே இருக்கக்கூடாது. இப்போ அதிகமாக டோன்ட்டு 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 இல்லை, இப்போ அதிகமாக டூ இட் டூ இட் டூ இட். புரியுதா உங்களுக்கு? 10 கட்டளையில் ஆண்டர் கொடுத்தாரு, அதிலே வந்து செய்யாதே 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 செய்யாதே. பிள்ளைக்கு எப்போ பார்த்தாலும் என்ன மம்மி எப்போ பாரு பண்ணாத பண்ணாத பண்ணாதாங்கிறீங்களா? பிள்ளைங்க சொல்கிறாங்கல்ல, சொல்ல முடியுங்களா? நீங்களா ரொம்ப நல்ல பிள்ளைங்க போல வருஷமாக உட்காந்துருக்கீங்க. எப்போ பாரு செய்யாதே செய்யாதே செய்யாதேன்னே சொல்கிறீங்களா மம்மி? பிள்ளைங்க சொல்கிறாங்கல்ல. அது வந்து ஒரு பாத்தி, அது ஒரு டியூட்டர். பழைய ஏற்பாடு. கிறிஸ்துவிட்ட வந்த பிறகு அந்த டியூட்டர் கிடையாது, விட்டுட்டு போயிட வேண்டியதான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து டோன்ட் இல்லை, டூ இட் டூ இட் டூ இட். புரியுதா? இந்த ஷிஃப்டேன்னு அநேகருக்கு புரிகிறது இல்லை. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். இதுக்கு மூலைக்கல் யாரு? இயேசு கிறிஸ்து. மூலைக்கல்னா என்னன்னு தெரியுமா? கார்னர்ஸ்டோன் இங்கிலீஷ். அதுன்னா என்ன? நான் தமிழில் சொல்கிறேன், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்களா? அது என்ன மூலைக்கல்னா என்ன? அதாவது நான் ஒரு பில்டிங் இன்ஜினியரில், அதனால சொல்கிறேன். மூலைக்கல்னா அந்த இது தோண்டிடுவோம், பள்ளந்தெல்லாம் தோண்டிடுவோம், எர்த்குவேக்லாம் முடித்து இப்போ இந்த ஃபவுண்டேஷன் போடணுன்னா ஒரு ஸ்டோன் வைக்கணும். அந்த ஸ்டோன் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் அதுக்கு நல்ல பெர்பெண்டிகுலாரிட்டி இருக்கணும். 90 டிகிரியில் கரெக்டாக இருக்கணும். உள்ளே எப்படி இருந்தாலும் சரி, அந்த வெளியே வந்து கரெக்டாக 90 டிகிரிஸ் இருக்கணும். அது கொஞ்சம் கோணலானா முதல் கோணல் முற்றும் கோணல். ஸோ இதைத்தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த கார்னரில் கொண்டு வைப்போம். அப்போ அந்த மேஸ்திரி அந்த அடுத்த கல் வைக்கிறது இந்த கல்லாம் அதை வச்சே தான் அவர் போடுவார். அதுக்கு பிறகு தான் தலைக்கல், மூளைக்கல், முதல் கல், கார்னர் ஸ்டோன். புரியுதா உங்களுக்கு? அங்கே வைக்கிறாங்க. அதோடையே தான் இசைவா போகணும். அந்த கல்லில் பிரச்சனை. அந்த கல் ரொம்ப முக்கியமான கல். அதுதான் அந்த மேஸ்திரிங்க போயிட்டு என்ன பண்ணுவான், அந்த கல்லெடு இந்த கல்லெடு இந்த கல்லெடுன்னு எல்லா கல்லையும் பார்ப்பான். எப்பா ஒன்றும் சரியில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு முதல்ல தூக்கி எறிஞ்ச கல்லே பார்ப்பான், அதுதான் பெட்டர்ன்னு சொல்லி எல்லாராலும் தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆகிட்டுன்னு அதான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இதுதான் பெட்டர்ன்னு சொல்லிட்டு அதே கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கலான்னு சொல்லி வச்சிருவான். அதான் ஃபவுண்டேஷன், அங்கே தான் வைப்பாங்க. அப்போ இதில் கிறிஸ்துவ மூளைக்கல்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் கிறிஸ்தவனுடைய உபதேசமுமே நம்முடைய அடித்தளமாக இருக்க வேண்டும். Our foundation should be the life and the teaching of Christ our Lord. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? எவ்வளவு அழகாக ஒரு 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 படத்தை வைத்து அவர் நமக்கு விவரிக்கிறார் பாருங்கள். அவர் மேல் இசைவாய் இணைக்கப்பட்டு, வருதா? இசைவாய் இணைக்கப்பட்டு முழு மாளிகையும் இசைவாய் இணைக்கப்பட்டு, அதை ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிக்கிறது. இசைவாய் இணைக்கப்பட்டு இந்த கல்லும் அந்த கல்லும் அழகாக பொருந்தி அது வருது பாருங்க. பவுல் வந்து அவரும் ஒரு இன்ஜினியர் தான், என்னை மாதிரி. என்ன பிரதர் எல்லாத்தையும் ரொம்ப அளவுக்கு மீறி பேசுறீங்க? அப்படி இல்லை, அவர் டென்ட் மேக்கர். டென்ட் மேக்கர்னா அந்த காலத்தில் அது பில்டிங் தானே, அதுவும் கட்டடம் தானே. ஸோ அதனால தான் அவர் எல்லாம் கரெக்டாக அந்த விட்டுறது எல்லாம் கரெக்டாக செய்வார். அவர் கரெக்டாக இருக்கும். அந்த செங்குத்து, அந்த சமதளம் எல்லாம் வச்சு அவர் ஒழுங்காக பார்த்தா தான் அங்கே மேலே அதை தூக்கி நிறுத்தும் போது அவன் வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருப்பான். எல்லாம் தச்சிட்டு மேலே தூக்கும்போது அங்கே எங்கேயுமா அந்த டென்ட் இழுத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அவன் வெட்கப்பட்ட வேலைக்காரன் ஆயிடுவான். ஆனால் தான் திருவசனத்தை நான் சரியாக விட்டுப்பா, வெட்டில் தப்பு வந்தால் அங்கே மேலே கெட்டும்போது தப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை இங்கே இருக்குது. சர்ச் இஸ் அ பில்டிங், ஆனால் இட் இஸ் நாட் அ பில்டிங் ஆஃப் பிரிக் அண்ட் மார்ட்டர்.
சபை என்பது ஒரு கட்டடம், ஆனால் அது கல்லும் செங்கலும் சாந்துமாய் கட்டப்பட்ட கட்டடம் அல்ல. சர்ச்சுக்கு போறேன்னே சொல்லக்கூடாது, சரியா சொல்றதுன்னா. சர்ச்சில் தானே இருக்கும், அப்புறம் எங்க போறது? அது ஒரு கட்டடத்துக்கு போறோம். ஆனா இன்னைக்கு ஜனங்கள் இந்த கட்டடத்தை தான் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எந்த இடத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு பரிசுத்தமாக்குவது கிடையவே கிடையாது. God does not sanctify a place. நீ 100 நேரம் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் இடத்தை பரிசுத்தமாக்கிட்டார், அவர் இனத்தை தான் பரிசுத்தமாக்குவார். God does not sanctify places, he sanctifies only people. புரியுதா உங்களுக்கு? பெரிய தேவாலயம் கட்டினாங்க, அந்த மாதிரி ஒரு மகிமையான தேவாலயத்தை நினைச்சே பார்த்திருக்க முடியாது. அதுவும் ஆண்டவர் சொன்னபடியே தான் கட்டினாங்க. ஆண்டவரே இந்த பார்த்தீங்களா, அந்த கட்டடங்கள்லாம் பார்த்தீங்களா? சீஷைகள் நினைச்சாங்க இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் அசந்துருவார்னு நினைச்சாங்க. அப்படிதான் நினைச்சாங்க, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவார் நினைச்சாங்க. அவர் ஒரு அபசகனம் மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? இதெல்லாம் இடிச்சிருவாங்கப்பா, கட்டணம் எப்படி இருக்குன்னு பார்க்க சொன்னா இது என்ன வார்த்தை அது? அதான் ஆண்டவர், அதான் கண்டுக்க மாட்டாரு. உள்ளதே எந்த இடத்துலாம் சொல்லிடுவார். எல்லாம் இடிச்சிருவாங்கப்பா. இடிச்சா சரி, ஒரு கல் மேலே ஒரு கல் இருக்காதான். அது என்ன? சாலமோன் காலத்தில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை, எல்லாமே தங்கமாக இருந்தது. ஸோ சாலமோன் இந்த நாட்களில் சவுதி அரேபியாவில் நிறைய பேருக்கு இடத்துல ஒட்டி நிறைய வச்சுருப்பாங்க, தங்கத்தை வைரத்தை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கல்லுக்கடையில் ஒரு தங்க தகரத்தை சாலமோன் வைத்திருப்பான் என்று யூகித்தார்களாம். எனவேதான் மொத்தமாக ஒரு சுவரை தள்ளின பிறகும் ஒன்னொன்னா தள்ளி ஏதாவது உள்ள வச்சிருக்கானான்னு பார்த்தாங்க. புரியுதா உங்களுக்கு? எழுத்தின்படி என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையும் தீர்க்கதரிசனமும் நிறைவேறியது. கோயிலை கும்பிடக்கூடாது. நான் திருநெல்வேலியிலிருந்து வர்றேன், எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு பேர் கோயில் பிள்ளை. நான் சொல்லுவேன், எப்பா கடவுள் பிள்ளை ஆகுங்கப்பா. ஏகப்பட்ட கோயில் பிள்ளைங்க எங்கள் ஊரில். நான் தைரியமாக சொல்லலாம், நான் அந்த ஊருக்காரங்கள. கடவுள் பிள்ளைங்கிறது ரொம்ப கம்மி. கோயில் பிள்ளைகள் கோயிலில் எதுனா உயிரை விட்டுருவான். பட் கடவுளை நாம தூஷிக்கப்படுதுன்னா சரி, அது சரி பண்ணிக்கலாம். புரியுதா? அப்போ நாம் கட்டிடத்திற்கு யாரை தொழுது கொள்ள அல்லது யாரோட ஐக்கியப்பட செல்கிறோம் என்கிறது நாம் என்ன செய்கிறோம்? மறந்து விடுகிறோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இன்னைக்கு கூட இந்த பிசிக்கல் பில்டிங்ஸில் ரொம்ப இந்த பௌதீக கட்டிடங்களை நாம் அதிகமாக கவனித்து அதற்கு மதிப்பு கொடுத்து அதையே நாம் ஒரு பிரதானமாக கொண்டால் முடிவு என்னாகும் தெரியுமா? ஆராதனை நடக்கும், பிரசங்கம் நடக்கும், அப்பம் பிட்குதல் நடக்கும், ஸ்தோத்திரங்கள் நடக்கும். ஆண்டவர் எங்கே இருப்பார்? வெளியிலிருந்து நான் கதவை தட்டி கொண்டிருப்பேன். அது எங்கே நடந்துச்சு? ஸோ ஒரு சபையில் தான் நடந்துச்சு. ஒரு சபை தானே, லவோதிக்கா சபை தானே, எல்லாம் உள்ள நடந்துச்சு இல்லை? அவர் வெளியில நின்று தட்டிட்டு இருப்பார், அங்க இருந்து அவர் தட்டுறாரு. 7 சபை, முதல் சபை எபேசு சபை எங்க இருக்காரு? குத்து விளக்குகளின் நடுவில் இருக்கிறார். அப்படி இறங்கி 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 கொஞ்சம் கொஞ்சமா அவரை வெளியே தள்ளி வெளியே தள்ளியாச்சு. 7ஆவது சபைக்கு வரும்போது வெளியே போயிட்டார். புரியுதா? அந்த பிக்சர் உங்களுக்கு புரியுதா? சபை எப்படி பின்வாங்கிச்சுன்னு புரியுதா உங்களுக்கு? சபை எப்படி தன்னுடைய தரத்தில் இருந்து இறங்கி இறங்கி கட்டி குட்டிச்சவரா போச்சுன்னு தெரியுதா? ஸோ எது முக்கியமோ அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க பழக வேண்டும். இன்னைக்கு அநேக சபைகள் தென்னிந்தியாவை விட, நான் வட இந்தியாவில் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய சர்ச் பில்டிங்ஸு கோர்ட் கேஸில் இருக்கு. 9லேருந்து 10 அல்லது 8லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் ஆராதனை நடத்துங்க. 10லேருந்து 12 வரைக்கும் இன்னொருத்தர் நடத்துங்க. 2 குரூப்பு. சாவி யார்கிட்ட தெரியுமா? நாமம் போட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு நீதிபதி கையில், ஒரு ஜட்ஜி கையில். அவர் வச்சிருப்பார் சாவி வீட்டில். இந்த சபை அங்கத்தினர்கள் கமிட்டி மெம்பர் இருக்காருல்ல, இவர் போய் அதை வாங்க போகணும். அதை வாங்கி அவருக்கு 9லேருந்து 10 வரைக்கும் முடிச்சிடணும். பிறகு சாவி அங்கே கொடுத்துடணும். அடுத்தவர்கிட்ட இவர் கொடுக்கக்கூடாது, அங்கே கொடுத்துடணும்.
பிறகு அடுத்தவர் போய் அங்கிருந்து வாங்கிட்டு வரணும், பிறகு ஆராதனை நடத்தணும். நூற்றுக்கணக்கான சபைகள், பிரமாதமான கட்டிடங்கள், அவ்வளவு அழகான கட்டிடங்கள், வானளாவிய கட்டிடங்கள். அந்த நாட்களில் ஐரோப்பிய மிஷினரிகள் கட்டிய அழகான கட்டிடங்கள். சண்டை போட்டிங்களே, உங்களுக்கு அதானே பெருசா போச்சு. நமக்கும் அதை நேரிட முடியும். ஆண்டவரே கட்டிய, ஆண்டவருடைய வார்த்தையின்படியே கட்டிய ஒன்றே இடிக்கப்பட ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். கட்டிடத்தை இடிக்கலாம், ஆனால் தேவ மக்களை அழிக்க முடியாது. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஜீவனுள்ள கல். ஏன் ஜீவனுள்ள கல்னு சொல்லணும்? ஏன் ஜீவனுள்ள கல்னு சொல்லணும்? இந்த செங்கலுக்கு உயிர் கிடையாது இல்லையா, கல்லுக்கு உயிர் கிடையாது, நமக்கு என்ன உண்டு? உயிர் உண்டு. அதான் உயிருள்ள கற்கள் என்று நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக, the church is a school. நான் எடுக்கவே இதை இந்த உருவகங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சத்தியங்களையும் எப்படி இந்த குழப்பங்களை எல்லாம் நாம் தீர்க்கலாம் என்பதையும் நான் எடுக்கவே உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். The church is a school. சபை என்பது ஒரு கல்விக்கூடம் அல்லது ஒரு பள்ளிக்கூடம். எபேசியர் 3ஆம் அத்தியாயம், எபேசியர் நிறைய இருக்கு, 3ஆம் அத்தியாயம் 18, 19 வசனங்கள். சகல பரிசுத்தவான்களோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னது என்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், நிறைய எழுதுறாரு, உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கணக்கு படித்தவங்க நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க. கணக்கு படித்தா அவங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரியும் தெரிஞ்சிருக்கும். அந்த ட்ரிக்னாமெட்ரியில் 3 டைமென்ஷன் தான் உண்டு. எந்த திடப்பொருளுக்கும் 3 டைமென்ஷன் தான் உண்டு. இங்கே 4 டைமென்ஷன் இருக்கு. இதுக்காக கவனிச்சிங்களா? உயரம், ஆழம், அகலம், நீளம், 4 டைமென்ஷன். இது மேத்தமெட்டிக்ஸில் 4 கிடையாது, 3 தான். அந்த ஆண்டவருடைய அன்பு எல்லாத்தையும் மிஞ்சியது. அந்த அன்பை யாரோட சேர்ந்து படிக்கணுமா? யாரோட சேர்ந்து? சகல பரிசுத்தவான்களோடும் சேர்ந்து தான் புரியும். தனிப்பட்ட முறையில் நாம் கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்வதற்கும் உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து நாம் அன்பை புரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டு. எழுதி வச்சுக்கங்க. There is a gulf of difference between our understanding of Christ's love individually and corporately. ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட முறையில் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் எல்லாம் இருக்கு, கரெக்ட். அதுதான் அடித்தலாம், அது ஆரம்பிக்கணும். ஆனால் சகல பரிசுத்தவான்களோடும், சகல, அது சிஎஸ்சியா இருக்கட்டும், பெண்டிகாஸ்லா இருக்கட்டும், ஏதோ சகல பரிசுத்தவான்களோடும் சேர்ந்து, எங்கெங்கே கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்களோ எல்லாரோடும் சேர்ந்து அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு போகாமலே இப்போ படிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு இல்லை? ஆன்லைன், எல்லாமே இப்போ ஆன்லைன். இப்போ சர்ச்சும் ஆன்லைன் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப ஆன்லைனில் வரல, நீங்கள் ஆஃப்லைனில் இருக்கீங்க, எல்லாம் ஒழுங்காக வந்துட்டீங்க. இப்போ எல்லாருமே ஆன்லைன், வீட்டிலேருந்து பார்த்துக்கலாம். ஆனால் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடு உட்கார்ந்து அவங்களோட கலந்துலாவி பழகி நம்முடைய சமூக நோக்கையும் நாம் வளர்த்து கொள்வது மிகவும் முக்கியம். ஆனால் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது மேஜர்னு ஒன்று உண்டு, மைனர்னு ஒன்று உண்டு இல்லையா? பிஎஸ்சி படிக்கிறானா மேஜர் ஒன்று, பிறகு மைனர் ஒன்று, பிறகு ஆன்சிலரி 3. இப்போ ஆன்சிலரிஸ் கிடையாது, மேஜர் மைனர், இது 2 தான். மேஜர்னா என்ன? முக்கிய பாடம். மைனர்னா என்ன? துணை பாடம். சரியா? இப்போ நம்ம முக்கிய பாடத்தை விட்டு துணை பாடங்களிலே அதிகம் நாம் கவனம் செலுத்துகிறோம். எது முக்கிய பாடம்? ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்வதுதான் முக்கிய பாடம். அதில் பாருங்க, அந்த 3ஆம் அத்தியாயம் எபேசியர் 3ல் 17 அன்பில் வேறு ஒன்றிங்கிறாரு.
18 அன்பின் நாற்பரிமாணங்கிறாரு, 19 அறிவு கட்டாத அன்புங்கிறாரு. அன்பு அன்பு அன்பு, அப்பா அப்பா, அந்த அன்பை புரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவின் அன்பை மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் தனி வாழ்விலும், குழு வாழ்விலும், சபை வாழ்விலும், சமூக வாழ்விலும் உருவாகும் ஏராளம் பிரச்சனைகளுக்கு தீர்வு அங்குதான் இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு. So don't major on minors. துணை பாடங்களை முக்கிய பாடங்கள் ஆக்கி விடாதீர்கள். இது எந்த இடத்துல சொல்றார் அவரு பவுல்? அந்த வசனத்தை 7ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, 1ஆம் வசனமே பாருங்களாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அத்தியாயத்தை பாருங்களாம். 1 கொரிந்தியர் 8. இது ஒரு கரகலான சத்தியம். ரொம்ப கவனமாக நான் அந்த சத்தியத்தை நான் அவங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியத்தை குறித்து எழுதுறார். ஏன்னா அவங்க கேட்குறாங்க, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு சொல்லி. ஏன்னா சபை யூதராலும் யூதர் அல்லாதாரோலும் நிறைந்திருந்தது. 2 பேர் இருந்தாங்க. அவங்க இப்போதான் அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ மாமா வந்திருப்பாரு, அல்லது மகன் வந்திருப்பான், அல்லது அப்பா வந்திருப்பாரு, அல்லது கணவர் வந்திருப்பாரு. எல்லாரும் வந்திருக்க மாட்டாங்க. அப்போ கணவர் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்திருப்பாரு, அல்லது மனைவி ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்திருப்பா. கணவர் இன்னும் அங்கதான் இருப்பாரு, விக்கிரக வணக்கத்தில் இருப்பாரு. அப்போ அவரும் விக்கிரகங்களுக்கு படைச்சிருவாரு. ஏதோ ஒரு சாப்பாட்டை படைப்பாரு, ஸ்வீட்ஸ் படைக்கிறாரு. அதை கொண்டு ஒய்ஃப்கிட்ட நீ சாப்பிடுன்னு கொடுப்பாரு. அப்போ ஒய்ஃப் என்ன சொல்வா? நான் சாப்பிட மாட்டேன்பா. அப்போ வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வந்துடுது. அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இனி நீ அந்த கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறாரு. அங்கே அடிபிடி வருது. இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ பவுலுக்கு இதை பற்றி எழுதுறாங்க. இது நாங்கள் என்ன செய்யலாம்? அப்போ அவர் சொல்கிறாரு, விக்கிரகம் அது ஒரு பொருளே இல்லைப்பா, அது ஏதோ ஒரு பொருள், திடப்பொருளை செய்து வச்சுருக்காங்க. அதுக்கு படைச்சா என்ன படைக்காட்டா என்ன, அது என்ன ஆயிரப்போகுது, சாப்பாடு தானே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு சிலருக்கு அந்த அறிவு இருக்குது. ஆனால் இந்த அறிவு எல்லாருக்கும் இல்லையே. இந்த விசுவாசம், இந்த மனசாட்சி எல்லாருக்கும் இல்லையே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதில் ரொம்ப கோடு போட்டு பெருசாக பிளவு உண்டாக்குறத விட பலவீனனுடைய மனசாட்சியை புண்படுத்தாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அந்த சென்சிட்டிவ்னஸ், அவனுடைய மனசாட்சியை நாம் புண்படுத்தக்கூடாது. அது ஒரு பொருள் இல்லை, அதில் போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் அவர் போயிடுறாரு. ஆனால் அடுத்தவனுக்கு அதை இன்னும் அவன் இப்போ தான் அதை விட்டு வந்திருக்கான், அது ஒரு பொருளாக அவன் நினைக்கிறான். அப்போ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன என்றால், யூனிட்டி இன் மேஜர் இஷ்யூஸ், முக்கிய காரியங்களில் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். முக்கியமற்ற காரியங்களில் சற்று தளர்த்தி கொடுக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் அன்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். Are you with me? Unity in major issues, liberty in minor issues, charity in everything. என்ன மேஜர் இஷ்யூஸ்? ஒரே கர்த்தர், ஒரே பிதா, அதெல்லாம் மாற்றவே முடியாது, அதில் சமரசமே முடியாது. ஆனால் மருந்து எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, நகை போடலாமா போடக்கூடாதா, பாதம் கழுவிதான் ராப்போஜனம் எடுக்க வேண்டுமா, இதெல்லாம் மைனர் இஷ்யூஸ். இதில் லிபர்ட்டி, அவங்கவுங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க அதை செய்துட்டு போகிறாங்க. ஆனால் சேரிட்டி இன் எவ்ரிதிங், எல்லாவற்றிலும் அன்பு. அந்த பூர்ண அன்பின் சற்குணத்தின் கட்டு, அதான் கட்டு. நான் சொல்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒருவேளை இன்னும் ஒரு 20, 30, 40 ஆண்டுகள் ஆண்டவருடைய வருகை பிந்துமானால், நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன், பிந்துமானால் இவை எல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தைகளாக, திருச்சபையின் குழப்பங்களுக்கு தீர்வு தரும் காரியங்களாக இருக்கும் என்ற நிச்சயத்தோடு உங்கள் முன்னால் நான் என்று பேசுகிறேன். என்று நினைக்கிறேன் இல்லை, அப்படிதான் நடக்கும். பாருங்க, ஸ்கூலில் இருந்தால் காலேஜில் இருந்தால் என்ன, சில ப்ரொஃபஸர்ஸ் அங்கேயே பெர்மனண்ட் ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க.
சிலர் விசிட்டிங் ப்ரொஃபஸராக வந்து போவாங்க, இல்லை வந்து போகும் ப்ரொஃபஸரும் உண்டு, அங்கேயே தங்கியே வேலை செய்கிற ப்ரொஃபஸர்ஸும் உண்டு. திருச்சியம்மா இப்படி தான், ஒரு ஸ்கூல் தானே. உங்கள் பாஸ்டர் வந்து இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர், அவர் இங்கேயே ப்ரொஃபஸர். நான் வந்து இன்னைக்கு விசிட்டிங் ப்ரொஃபஸர். புரியுதா உங்களுக்கு? நான் வருவேன் போவேன், அவர் விசிட்டிங் ப்ரொஃபஸர். அப்படி தான் திருச்சபையில் வந்து சிலர் வந்து தங்கல் ஊழியர், சிலர் வந்து சலன ஊழியர், ரெசிடென்ஷியல், மொபைல், இப்படிலாம் இருப்பாங்க. சரியா? இப்போ இவர் வந்து பாஸ்டர், இவர் வந்து ஷெப்பர்ட். அப்பாஸ்தலர் ஒருவங்க இல்லாமல் இருக்கலாம், தீர்க்கதரிசி ஒருவங்க இல்லாமல் இருக்கலாம், சுவிசேஷன் எப்போ வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ வந்து போகிறவங்களும் இருப்பாங்க. ரெண்டும் நமக்கு வேணும். ஏன்? ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறேன், ஒருவன் என் மூலம் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் உள்ளும் புறமும் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? He will come in and out. புரியுதா? அப்பதான் நம்ம வந்து இந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறதுல நாம் வளர முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான பலமும் உண்டு, பலக்குறைவும் உண்டு. நம்முடைய பலவீனம் மற்றவர்கள் பலக்குறைவினால் நிறைவாக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் நாம் விவிதமாக பகிர்ந்து கொண்டு நாம் வளர வேண்டும். அதே போல் இப்போ எல்லாருக்கும் ஒன்று எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் உண்டு. நான் இங்கே படிச்சுட்டு இருக்கேன், 2 மாதம் அந்த காலேஜில் போய் என்னை படிச்சுட்டு வர சொல்கிறாங்கங்கிறாங்க. எதுக்கு? எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ் எல்லாம் படிக்கலாமா படிக்க வேண்டாமான்னு சொல்லி உங்கள் பாஸ்டர்கிட்ட நீங்கள் கேட்டு அதெல்லாம் படிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களுக்கு கிடைக்கிற ஆகாரம் உங்களுக்கு போதாது. நிறைவான ஆகாரம் கொடுக்குறார், பட் வாரம் பூரம் போதாது. நிறைய சாப்பிடணும், இன்னும் பிழைக்கணும். பிழைக்க மட்டும் இல்லை, உழைக்கணும். ஏதோ பிழைக்கிறேங்கிறது இல்லை, பிழைக்கிறதுக்கு மட்டுமல்ல உழைக்கவும் செய்யணும். அதுக்கும் பலம் வேணும் உங்களுக்கு. அப்போ இவ்விதமான சத்தியங்களை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த சர்ச்சு வந்து ஒரு மிஷினரி மைண்டட் சர்ச்சுன்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம். சர்ச்சஸ் வந்து மிஷினரி ஆர்கனைசேஷன்ஸோட தொடர்பு கொள்ளணும். மிஷினரி ஆர்கனைசேஷன் சர்ச்சஸோட ஈடுபாடு கொள்ளணும். Churches and parachurch organizations should have a lot of links. One is the extension of the other. நீங்களே போய் வந்து குஜராத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? அது உங்கள் இது இல்லை. அது ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் வச்சு பண்ணணும். அப்படி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்கணும், இல்லையா? யாரோ ஒருத்தர் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணணும், அப்போ தான் உங்கள் பாஸ்டர் வந்து பைபிளை இன்டர்பிரட் பண்ண முடியும். யாராவது ஒருவர் மொழியாக்கினால்தான் நீங்கள் வந்து வியாக்கியானப்படுத்த முடியும். புரியுதா? இந்த தமிழ் பைபிளை யாரோ ஒருத்தர் மொழியாக்கம் பண்ணாங்கல்ல, அதனால தானே நம்ம இன்னைக்கு அதை வந்து விரிவாக்கம் பண்ணுகிறோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கேருந்து மிஷினரிகளை அனுப்பியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள். மற்றபடி நான் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பாஸ்டருடைய முகம் சுளிக்கும். இன்றைக்கி அவர் முகம் சுளிக்கலை, அவர் முகம் சிரிக்குது. ஏன்னா அவர் ஒரு மிஷினரி பாஸ்டர், மிஷினரி மைண்டட் மேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இப்படி தான் நாம் ஒருவரோடு இருந்து நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? கற்றது கையளவு, கல்லாதது கடல் அளவு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேலே பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கேன். திருப்பி படிக்கிறேன், உள்ளே போய் படிக்கிறேன், ஒவ்வொரு நகரத்துக்குள்ளேயும் போகிறேன், ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் போகிறேன், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகிறேன், ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் போகிறேன். இதெல்லாம் போயிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியுமா? நான் பைபிளில் இருந்து புரிஞ்சதை விட நான் இன்னும் பைபிளில் புரியாதது தான் அதிகம். ஆனஸ்டாக சொல்கிறேன். இது ஒரு வார்த்தை அலங்காரத்திற்காக நான் சொல்ல அலங்காரம் அல்ல. வாட் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் இஸ் மச் மச் லெஸ் தேன் வாட் ஐ ஆட் டு அண்டர்ஸ்டாண்ட். விளையாட்டு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பேண்ட் யுவர் மைண்ட் செட் திஸ் மார்னிங். இந்த காலை வேளையிலே உங்களுடைய மனதை நான் விரிவாக்க விரும்புகிறேன். அந்த நோக்கத்தோடு நான் உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு நான் இருக்கிறேன். எல்லா பரிசுத்தவான்களோடும் சேர்ந்து எப்படி நம்முடைய அனுபவங்களை ஒருவர் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக, நம்முடைய அறிவை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக. The church is a school. 6வது, the church is a flock. சபை என்பது ஒரு மந்தை.
இதை ரொம்ப அழகா அப்போஸ்தலன் பேதுரு கொண்டு வந்திருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனம். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களா வந்துடல, திருப்பப்பட்டிருக்க. யாரோ ஒருத்தர் உங்களை கொண்டு வந்தாங்க. திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நல்லா இருக்கு அந்த மொழியாக்கம். திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். எங்கேயோ போயிட்டு இருந்தவங்களை ஆண்டவர் பிடிச்சி இழுத்துட்டு வந்தார். அதே மாதிரி 5ஆம் அத்தியாயத்தில் 2 முதல் 4 வரை சொல்லுகிறார். இது சபை தலைவர்களுக்கு சொல்லுகிறார். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையைங்கிற வார்த்தை கொண்டாடப்படும். மந்தையை நீங்கள் மேய்த்து, கட்டாயம் என்ன பண்றது, இந்த ஆட்களை மேய்க்க வேண்டியது இருக்கு, அப்படி அல்ல, மனப்பூர்வமாய், இஷ்டமாய், அவலட்சணம் கெட்ட, இந்த துட்டுக்காக அல்ல, ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு சுதந்திரத்தை நீங்க ஒரு ஊழியங்கிறனால உங்களுக்கு இஷ்டம் போல நீங்க சொல்லலாம் இல்லை, அதை இருமாப்பாய் ஆளுகிறவர்களா இல்லாமல் மந்தைக்கு உங்களை மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த காலையில் இப்போ நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறையா கசாப் கடைனா மட்டன் ஸ்டால் இல்லை, நிறையா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஏகப்பட்ட மட்டன் ஸ்டால். எனக்கு இந்த மட்டன் ஸ்டாலை பார்க்க ரொம்ப ஆசை. இந்த தலையை பார்த்த உடனே தலைக்கறி வேணும்னு இருக்கும், குடலை பார்த்த உடனே குடல் குழம்பு வைக்கணும்னு இருக்கும். எனக்கு கர்த்தர் கிருபையாக ஒரு டாக்டரை மனைவியாக கொடுத்ததுனால வீட்டில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனு. ஸோ அதனால் நினச்சதெல்லாம் சாப்பிட முடியாது. ஆனால் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும். குடல் குழம்பு அது அந்த கொழுப்போடு போடணும், கொழுப்பு மிதக்கணும். அதே மாதிரி தலைக்கறி அது கொஞ்சம் மூளையை சாப்பிடணும், ஏன்னா நமக்கு எல்லோரும் கொஞ்சம் குறைவு தானே, ஸோ அதுக்கு வேணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப விருப்பமான சில காரியங்கள், சரியா? அப்போ நான் போனேன்னா கேட்பேன், எப்பா இது வெள்ளாடா செம்மறியாடான்னு கேட்பேன். இப்போ செம்மறியாடை தான் அடிச்சுட்டு அந்த வெள்ளாட்டு வாலை அந்த செம்மறியாட்டு வாலில் சொருகி வச்சுருப்போம், தெரியாதோ? அதை இழுத்து பார்க்கணும், அது அழகாக வந்துடும். செம்மறியாட்டு கறி சீப்பு, வெள்ளாட்டு கறி கொஞ்சம் காஸ்ட்லி. கறியில் அப்படி. ஆனால் இந்த ஆடுகளில் செம்மறியாடும் இருக்குது, வெள்ளாடும் இருக்குது, தெரியுமா? ஆண்டவருக்கு என்னமோ செம்மறியாடு ரொம்ப இஷ்டம். செம்மறியாட்டை வரத பக்கம் போய் சொல்கிறாரு, வெள்ளாட்டை இடத்த பக்கம் போய் அப்படி தானே? பைபிள் தெரிஞ்சவங்க தானேங்களா? செம்மறியாடு வரத பக்கம், வெள்ளாடு இடது பக்கம். இந்த செம்மறியாடை மேய்க்கிறது ரொம்ப லேசு. அது பேசாமல் தலை அதுக்கு தூக்கவே தெரியாது, ஏன்னா தூக்க முடியாது, அது அப்படியே தான் போகும். இந்த வெள்ளாடு இருக்குதே, இது ஏறும், எதையும் பிடிச்சி இழுக்கும். ஸோ அந்த வெள்ளாடுகளை மேய்க்கிறது கஷ்டம். இப்போ நம்ம திருச்சபைகளில் கொஞ்சம் வெள்ளாடுகள் நிறையா தான் இருக்குது. இப்போ அது பாஸ்டர் சிரிக்கிறாரோ சிரிக்கலையோ அவர் ஆமோதிப்பார், இருக்கு இல்லையா? அது அப்படிதான் இருக்கும், அது சொன்னோட கேட்காது. அது நம்ம ஒரு பக்கம் போனால் அது வேற ஒரு பக்கம் போகும். இந்த செம்மறியாடு அப்படியே போகும், மந்தையோடு தான் போகும், அது தனியாக போகாது, பொதுவாக போகாது. கர்த்தர் நம்மை அழைத்த அந்த விதமான ஒரு அழைப்பு நம்முடைய பாஸ்டருக்கும் நம்முடைய சபை தலைவர்களுக்கும் நாம் எப்படி அடங்கி நடந்து அர்ப்பணிப்போடு ஒத்துழைத்து ஊழியம் செய்ய வேண்டும், சபை வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்பதற்கு இதை ஒரு உருவகமாக அப்போஸ்தலன் பேதுரு மிக அழகாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் யார் எழுதுன்னு தெரியல, எபிரேயர் 13:17 அவர் எபிரேயர் எழுதுனது யாரும் நமக்கு தெரியல, பட் ரொம்ப அழகான சத்தியங்களை அவர் எழுதியிருக்கிறார். எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சங்கடத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து
அடங்குங்க. என்ன பண்ணுறது, உங்களை மேய்க்க வேண்டியது இருக்கேன்னு சொல்லி அவர் கஷ்டப்பட்டு நினைத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல, உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி இருக்குது. எனக்கு திருச்சபையில் உள்ள அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் சில முரட்டாட்டம் பண்ணுறவங்க உள்ள இருப்பாங்க, சில ரிபல்ஸ். அவங்களுக்கு முரட்டாட்டம் பண்ணலை, எதிர்க்கலை சொன்னா தூக்கம் வராது. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்தவங்க, அவங்க அப்பா பேர் ஆபிரகாம் தான், பட் அவங்க ஈசாக்கு இல்லை, அவங்க இஸ்மவேல். மூக்கு மொழியெல்லாம் ஆபிரகாம் போல தான் இருக்கும் இல்லை? ஐசக்குக்கு இனிஷியல் ஏ, இஸ்மேலுக்கு இனிஷியலும் ஏ தான், இனிஷியலாக தான். இவன் இஸ்மவேல் என்னைக்கும் இஸ்மவேல் தான், ஈசாக்கு என்னைக்கும் ஈசாக்கு. இஸ்மவேலை எத்தனை நேரம் நீங்கள் தண்ணியில் முக்கி எடுப்புங்க, அவன் காஞ்ச பாவியா உள்ளே போய் நனைஞ்ச பாவியா வெளியே வருவான், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இஸ்மவேல் நிறைய இருக்கிறாங்க சபையில். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க, எதை சொன்ன உடனே ஒரு எதிர்ப்பு, அதை இப்படி 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 ஒரு ஆணவம். அது என்னன்னு யோசிக்க முன்னாலே உங்களுக்கு தோன்றினால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். யூ ஷுட் பி born again. அப்படிலாம் பைபிள் கிடையாது, பட் உங்களுக்கு நான் சொல்றேன். புரியுதா? சொல்றது உங்களுக்கு புரியுதா? திருச்சபையில் அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த முரட்டுத்தனமாக காரியங்களை செய்கிறவங்க மூலமாக தான். ஆனால் என்ன, அவங்க தான் பிரமுகர்களாக இருப்பாங்க. அது அது அடுத்த பிரச்சனை. கமிட்டி ஓட்டில் நிறைய அவங்களுக்கு தான் கிடைக்கும், கவுன்சில் அவங்க, கமிட்டி அவங்க. ஐயோ, எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டபடி தான் நம்மளும் கண்ணீர் விடணும். எத்தனை திருச்சபைகள் ஒரு அடி முன்னால் எடுத்து வச்சா நான் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஒரு கட்டையை கொண்டு அந்த காலுக்குள்ள கொடுக்குறான், அப்ப நடக்க முடியும். எனக்கு தெரியும் நிறைய கமிட்டிங்க, எனக்கு தெரியும் நிறைய கவுன்சிலுங்க. அவங்க வேலை என்னன்னா, யாராவது முன்னுக்கு போயிட்டு இருக்கான்னு சொன்னா காலுக்குள்ள கட்டையை கொடுத்துருவாங்க. இதுதான் நடக்குது. என்ன அது? ஆண்டவரே, இப்படிப்பட்ட மனிதருக்கு ஒரு பெரிய ஆழமான நிசமான மனம் திரும்புதலை கட்டளையிடும் என்று கதற வேண்டியது. இரவும் பகலும் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழுகிற சகோதரிகளும் சகோதரர்களும். ஏதாவது பாஸ்டர் செய்யறது உங்களுக்கு பிடிக்கல கொள்ளலை அப்படின்னு இருந்தா உடனே போய் 4 பேரை கூட்டாதீங்க. பாஸ்டர் அவங்களோட கூட நான் பேசணும், டைம் கொடுப்பார். நீ கேட்ட உடனே நாளைக்கே கொடுத்துட மாட்டார், அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். உட்காந்து, பாஸ்டர் நீங்கள் இதை இப்படி சொல்கிறீங்களே, இது எனக்கு இப்படி தெரியுது, இது ஒரு மாதிரி இருக்கு, ட்ரை டு சார்ட் அவுட் த டிஃபரன்சஸ். ஜாமெட்ரி, மறுபடியும் ஜாமெட்ரிக்கு வர்றேன் நான். ஏன்னா எனக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இல்லையா. ஒரு வட்டத்தை 2 விதமாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? வட்டத்தை எப்படி 2 விதமாக பிரிக்கலாம்? ஒன்று, ஒரு கோடு போட்டு 2ஆக பிரிக்கலாம், அல்லது வட்டத்துக்குள்ளேயே வட்டம் போடலாம். இந்த சபைகளில் நடக்கிறது இந்த 2வது வழி. 2ஆக வெட்ட மாட்டாங்க, உள்ளேயே இன்னொரு வட்டம் போடுவோம். புரியுதா புரியலையா? ஏறிடுச்சா ஏரியலையா? ஏறிடுச்சா. 2ஆ வட்டத்தை பிரிக்கிறது தான் தெரிஞ்சிடும், பிரிச்சுட்டான் அப்படின்னு. இவன் உள்ளேயே ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வட்டம் போடுவோம். நடக்குதா? அதுக்கு எதுக்கு ஆமேன்? அதுக்கு நோல சொல்லணும், எஸ் சொல்றீங்க, பரவாயில்ல, நீங்க உங்க ஆவியை அவச்சிடாம பாத்துக்கங்க. அதே மாதிரி இங்க சில ஊழியர்கள் உட்கார்ந்துருப்பீங்க இருக்கலாம், ஏன்னா இது ஒரு பெரிய சபை, கிளச்சபையிலேருந்து வந்திருக்கலாம். யாராக இருந்தாலும்
அடுத்த மந்தையிலிருந்து ஆடு திருடக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். உங்களுக்கு கர்த்தர் 10 பேரை கொடுத்தா 10 பேரையே மேய்ச்சிட்டு இருங்க. அவருக்கு 100 பேர் கொடுத்துருக்காரு, பரவாயில்ல. அதே சமயத்தில் அது என்னமோ சபை இருக்கு, நான் இஷ்டம் போல நான் போற வழி தான் போவேன் அப்படின்னு சொன்னால், தனித்து வெளியே அலையும் ஆடு சீறி எழும் ஓநாய்களுக்கு எளிதில் இரையாகிவிடும். Lone sheep will become an easy prey for the ravenous wolves. கூடி மட்டுக்கும் அந்த கூட்டோடு சேர்ந்து இருக்கிறது எப்பவுமே நல்லது, சேஃப்டி. அடிக்கடி நான் பாஸ்டர்ஸோட தலைவர்களோட இந்த சமீப ஆண்டுகளிலே நான் பேசி கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு நான் அடிக்கடி சொன்ன காரியம், குறிப்பாக ஜூலை மாதத்திலே சில முக்கியமான தேவ மனிதரோடு கூட ஒரு நேர்முக காணல் நடந்தது. அதை பற்றி அவங்க பாஸ்டர் சொன்னார். இன்டர்வியூ எல்லாத்துலேயும் வந்துச்சு, எல்லா டியூப்ஸ்லேயும் யூடியூப்லேயும் வந்தது. அதில் நான் அடிக்கடி சொன்னது ஒரு முக்கியமான காரியம், பாஸ்டர்ஸ் உங்களுடைய மந்தையை, உங்களுடைய சபையை நீங்கள் புல்லுள்ள பசும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போக வேண்டும். அப்போதான் நீங்கள் நல்ல மேய்ப்பார். வைக்கல் போடக்கூடாது, புல் போடணும். வைக்கல் போடுறது அது மாட்டுக்கு தான் வைக்கல், என்ன மாடா? ஆடு நல்ல பசும்புல்ல ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போகணும். அது மாதிரி கொந்தளிப்பு இல்லாமல். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செம்மறி ஆடுகள் அப்படியே வெள்ளம் வந்தால் போய் குடிக்காது, அப்படியே மெதுவாக ஓடுற இடத்துல போய் குடிக்கணுங்க. அடுத்த நேரம் பாருங்களாம், அழகாக அதில் போய் தான். அதான் அந்த அமர்ந்த தண்ணி, கெட்டு கிடக்கிற தண்ணி அல்ல, அப்படி மெதுவான ஓட்டம், அமர்ந்து போகிற தண்ணி. ஸோ நான் பாஸ்டர்ஸு ஊழிகாரங்களுக்கெல்லாம் நான் அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்னொரு காரியம், உங்களே சிலர் சில குழுக்களுக்கு தலைவர்களாக இருப்பீங்க, அல்லது ஒரு சிறு சிறு சபைகளுக்கு தலைவர்களாக ஒருவேளை நீங்கள் சிலர் இருக்கலாம். நீங்கள் மேய்ப்பனாக இருக்கணும், ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கணும், பண்ணி மேய்க்கிறவனாக இருக்கக்கூடாது. என்ன வித்தியாசம் தெரியுமா? ஆடுகளை மேய்க்கிறவன் ஆடுகளுக்கு முன்னால் போவான், பன்றி மேய்க்கிறவன் பன்றிக்கு பின்னால் தெரியுமா? தெரியுமா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? கவனிச்சிருக்கீங்களா? ஆடு மேய்க்கிறவன் போனால் பின்னால் வந்தால் வரும், பண்ணி மேய்க்கிறவன் பின்னால் இருந்துட்டு இப்படியே வரட்டும். நான் பன்றிகளா? ஆடு. அப்போ என்ன அர்த்தம்? முன்னால் போகிறான், அவன் ஒரு மாதிரி காட்டிக்கிட்டே போகிறான். எப்படி போகணும், எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி ஆத்மாதாயம் பண்ணணும்னு சொல்லி அவன் ஒரு முன்மாதிரியாக முன்னால் செல்கிறான். ஆடுகள் அவனை பின்பற்று. பின்னால் இருந்து மக்களை விரட்டுறது அவன் பண்ணி மேய்க்கிறவன். உங்களுடைய மேய்ப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், மேய்ப்பர்களுடைய முன்மாதிரியை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த காரியங்களிலெல்லாம் கவனமாக இருந்தால் பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். 7வது, the church is a house. திருச்சபையானது ஒரு வீடு, அது ஓர் இல்லம். இதை பவுல் அப்போஸ்தலன் 1 தீமோத்தேயு 3:15 எழுதுகிறார். நான் தாமதிப்பேன் ஆனால், ஏன்னா இப்போ தீமோத்தேயு பார்க்க வர்ற ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு அவருக்கு. பட் ஏதோ சில காரணங்கள்னால டிலே ஆகிட்டே இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வர்றது கொஞ்சம் பிந்திச்சுன்னா தேவனுடைய வீட்டில் நீ நடக்க வேண்டிய வகையை குறித்து நான் உனக்கு எழுதுகிறேன். தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்கிறார். ஹவுஸ் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் த லிவிங் காட், ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. அந்த வசனத்திலே பாருங்கள், அதற்கு சத்தியம்தான் பில்லர் அண்ட் கிரவுண்ட். தூணும் அதுதான், அடித்தளம் அதுதான். ரொம்ப அழகா இல்லை? அடித்தளம்னா ஃபவுண்டேஷன் தானே, ஃபவுண்டேஷனும் அதுதான், தூணும் அதுதான். ஃபவுண்டேஷன் கட்டிடத்தை தாங்கி பிடிக்கிறது, தூண் ரூஃபை தாண்டி பிடிக்குது, எல்லாமே தாங்கி பிடிக்குது. புரியுதா? அடித்தளம் கட்டிடத்தை தாங்கி பிடிக்கிறது,
தூண் வந்து மேத்தளத்தை தாங்கி பிடிக்கிறது, எல்லாமே தாங்கி பிடிக்கிறது. இந்த சத்தியம்தான் தாங்கி பிடிக்கும். அந்த அழகா சொல்றாரு பாருங்க, பில்லரும் அதான்ப்பா, ஃபவுண்டேஷனும் அதான்ப்பா. பில்லர் ஆஃப் ட்ரூத் அண்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது எந்த இடத்துல நீ தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நான் உனக்கு சொல்லுவேன்னு எழுதுறார் தெரியுமா? அந்த அத்தியாயம் 1 அத்தியாயத்தை வாசித்து பாருங்க. முதல் 7 வசனத்தில் ஒரு கண்காணியானவன், ஒரு மெய்ப்பனானவன், ஒரு மூப்பனானவன் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி அவனுக்குரிய தகுதிகளை வரிசைப்படுத்துகிறார். அதற்கு பிறகு 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் உதவிக்காரர் எப்படி இருக்க வேண்டும் என்று. ஃபர்ஸ்ட் இட்ஸ் அபவுட் பிஷப்ஸ் ஆர் பாஸ்டர்ஸ் ஆர் எல்டர்ஸ். நெக்ஸ்ட் இட்ஸ் அபவுட் டீக்கன்ஸ், ஹெல்பர்ஸ் என்று எழுதுகிறார். இந்த காரியங்களை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றார். உங்களுடைய தலைவர்களுக்காக விசேஷமாக நீங்கள் செபியுங்கள். அவர்கள் தன்னலத்திற்கு விலகி இருக்க வேண்டும். அவர்களுக்குள் நன்னடக்கை சீர்கெட்டு போகக்கூடாது. அவர்கள் பொறுப்பற்ற விதத்திலே நடந்து கொள்ளக்கூடாது. irresponsibility, selfishness, misbehavior, etc. etc. இதெல்லாம் திருச்சபையில் உள்ள அநேக பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம். ஏனென்றால் ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட தைலம்தான் தாடி வழியாக, அங்கி வழியாக மக்களுக்கு செல்லும். அங்கே ஊற்றப்படாவிட்டால் இங்கே ஒன்றும் இடையில வழியாது, வழிந்து ஓடாது. ஸோ உங்களுடைய பாஸ்டருக்காக நீங்கள் ரெகுலராக ஜெபிக்கணும். இன்னைக்கு பாஸ்டர்ஸும் ஊழியர்களும் பலர் இடறி விழுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? மக்களுக்காகவே ஜெபித்து 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 தங்களுக்காக ஜெபிக்க நேரமும் இல்லை, ஜெபிக்க முடியாமல் போய்விடுது. பவுல் சபையாரை பார்த்து எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். பவுல் ஒரு சிங்கம் தெரியுமா? யார் முன்னாலும் நின்று தைரியமா பேசுவாரு. அக்ரிப்பா என்ன, பெலிஸ்து என்ன, எல்லாம் ஒண்ணுதான் அவருக்கு. ஓ கவர்னர் ஃபெலிக்ஸ், ஓ கிங், சாதாரணமா பேசுவார். ஆனால் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கா ஜெபம் பண்ணிக்குங்க, நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பிரகாரமாய் தைரியமாய் பேசுறதுக்கு எனக்கு வாக்கு அருளப்படுவதற்கா சொன்னார. எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னாரு. பிரசங்காரை பார்த்து ஜெபம் பண்ணிக்குங்க ஜெபம் பண்ணிக்குங்க ஜெபம் பண்ணிக்குங்கன்னு சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் டைம் ஹஸ் கம், நம்ம பிரசங்கமா இருக்கா ஜெபம் பண்ணணும். ஏன்னா பைபிள் என்ன சொல்லிருக்கு தெரியுமா? மேய்ப்பனை விட்டு ஆடுகள் சிதறடிக்கப்படும். So pastors and leaders and preachers and Bible teachers, they are the primary target of the devil. பிசாசனுடைய முக்கிய குறி, சாத்தானுடைய முக்கிய குறி இன்னைக்கு ஊழியர், பாஸ்டர்ஸ். அதான் மேய்ப்பனை விட்டு அவனை அடிடா, இதெல்லாம் ஓடிடும்டா, அவனை காலி பண்ணலாம்டா. சாத்தான் தன்னுடைய அம்புகளை, முக்கியமாக சோர்வுண்டாக்கும் அம்புகளை, arrows of discouragement, he is aiming towards pastors and preachers and leaders. Pray for. நீ யாருக்கா ஜெபம் பண்ணீங்களோ ஜெபம் பண்ணலையோ, தினமும் உங்க பாஸ்டருக்காகவும் வேலூரில் உள்ள எல்லா பாஸ்டர்ஸுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணு. ஏன்னா ஒருத்தர் இடறினால் திருச்சபையே இடறிவிடும். அவர்களுக்கு சிலாக்கியமும் அதிகம், பொறுப்பும் அதிகம். Not only their privileges are many, but also their responsibilities. புரியுதா? Are you with me? உங்க லீடர்ஸ்க்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு இடத்தில் ஒரு ஊழியன் தவறிவிட்டார், விழுந்து விட்டார் என்று கேள்விப்பட்டார், உடனே கிசுகிசுப்பு செய்யாமல் முழங்காலை முடக்கி அறையிலே போய் ஒரு சாமுவேலை போல, ஒரு எரேமியாவை போல புலம்புங்கள். பரப்பாதிருங்கள், புலம்புங்கள். ரொம்ப தேவையா? பரப்புறதுக்கு ஆள் இல்லை, அதான் நமக்கு வேலை. நமக்கு பரப்ப வேண்டியது விசேஷம். இது விசேஷமா?
ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு அநேக திருச்சபைகள் சீர்கெட்டு போவதற்கு, சீர்குலைவதற்கு முக்கிய காரணம் தலைவர்கள் விழுகை ஒரு பக்கம், அதை சுமந்து சென்று அதையே சுவிசேஷமாய் பரப்புகிறவர்கள் அடுத்த பக்கம். ரொம்ப கவனமா இருங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர்களை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டால் அறையை அடைத்துக் கொண்டு புலம்புங்கள். ஆண்டவர் அவர்களை திருப்பி கொண்டு வர உங்களால் ஆன அத்தனை முயற்சியையும் சாதகமாய் மேற்கொள்ளுங்கள். இன்னொரு முக்கியமான காரியம், இந்த வீடுன்னு வரும்போது எபிரேயர்ல அழகா இருக்குது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். அப்படியே இயேசுவும் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராயிருந்தார். இயேசுவை போல் மோசே என்று சொல்லப்படவில்லை, மோசையை போல் இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா இதுக்கு மேல என்ன முடியும்? ரொம்ப அழகா இருக்குல்ல, மோசையை போல இயேசு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப யோசிப்பேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதை யோசித்து பார்க்கும்போது. இயேசுவை போல் மோசைன்னு சொல்லலை, மோசையை போல இயேசு. அந்த அளவுக்கு ஃபெய்த்ஃபுல். அப்போ ஒரு வீடு என்றால் அங்கே காணப்பட வேண்டியது உண்மையாய் இருத்தலும் உத்தமமாய் நடத்தல், ஃபெய்த்ஃபுல்னஸ். சீக்கிரத்திலே இன்னும் ஒரு வாரத்திலே உண்மையாய் இருத்தல், ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று என்னுடைய ஒரு கட்டுரையும் என்னுடைய ஒரு வீடியோவும் சீக்கிரம் வெளிவரும். அதை நீங்கள் எல்லாரும் படிங்க. எல்லாருக்கும் அதில் தேவையான செய்தி இருக்கிறது. 8வதாக, the church is a field. சபை என்பது ஒரு வயல் நிலம், அது ஒரு விளை நிலம், அது ஒரு பண்ணை. 1 கொரிந்தியர் 3:9 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய பண்ணையாயிருக்கிறீர்கள். எந்த கான்டெக்ஸ்ட்ல இதை சொல்றாரு? ஒருத்தன் சொல்றான் நான் பவுலை சேர்ந்தவன், இன்னொருத்தன் சொல்றான் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன், இன்னொருத்தன் சொல்றான் நான் கேபாவை சேர்ந்தவன், இன்னொருத்தன் சொல்றான் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன். ஆஹா, பவுலாம் அப்பல்லோவான் கேபாவான், இவர் கிறிஸ்துவை சேர்ந்தா. அது என்ன சொல்றாரு? நீங்க டினாமினேஷன், நான் இன்டர் டினாமினேஷனல். அப்பா, அறிவு கெட்டாத புத்தி தான் இது. இப்படி எத்தனை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, குட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆளாளுக்கு ஒவ்வொருவரோட சேர்ந்து கதாநாயக வணக்கம், ஹீரோ வர்ஷிப். அதுக்கு தான் அழகா பவுல் சொல்றாரு, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். நான் அடிக்கடி சொல்லுவேன், யார் குத்தினால் என்ன, நெல்லு அரிசியானா போதும். It matters not who pounds the paddy, provided it becomes rice. அவ்வளோதானே? அதானே வேணும். யாருக்கு சேருது? ஒரே களஞ்சியத்தில் சேருது இல்லையா? ஒரே களஞ்சியத்தில் தானே போய் சேருது. ஒரே திராட்சை தோட்டத்தில் தானே நம்ம எல்லாரும் வேலை செய்கிறோம். இந்த ஒரு பரந்த மனப்பான்மை சபையாருக்கு வருமானால் திருச்சபையில் உள்ள எத்தனையோ பிரச்சனைகள் அடியோடு அழிந்துவிடும். மட்டுமல்ல, நாம் விளைநிலம் என்று சொல்லும் பொழுது வானத்திலிருந்து வருகிற நீரை திரும்ப திரும்ப குடித்து அதற்கேற்ற பலனை கொடுக்காமல் முள்ளுகளையும் தேவையற்ற களைகளையும் பிறப்பித்தால் அது சபிக்கப்படும். ஆனால் கனி கொடுத்தால் அது ஆசீர்வாதம் பெறும். ஃபர்ஸ்ட் இயர் வர்றாரு, ஒரு பிரயோஜனம் இல்லை. செகண்ட் இயர் வர்றாரு, ஒரு பிரயோஜனம் இல்லை. தேர்ட் இயர் வர்றாரு, எப்பா இந்த மரத்தை வெட்டுப்பா, எதுக்கு நிலத்தை பாழாக்கிட்டு இது சும்மா இப்படி நிற்கும், பச்சை மரமாக தான் இருக்குது, ஒரு கனி மரமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த தோட்டக்காரன் என்ன சொல்கிறான்னா, இன்னும் ஒரு வருஷம் விடுங்க, நான் கொஞ்சம் கொத்தி அறு போட்டு என்னெல்லாம் முடியுமோ அவ்வளோ பண்ணுறேன், அடுத்த வருஷம் நீங்கள் அதை சாய்ச்சிடலாம் இல்லைன்னா அப்படி. Who knows? We are entering 2026. Who knows?
2026 may be your or my fourth and final year. யாருக்கு தெரியும் 2026ஆம் ஆண்டு உங்களுடைய 4ஆம், என்னுடைய 4ஆம், உங்களுடைய இறுதி, என்னுடைய இறுதி ஆண்டா இருக்கலாம். யாருக்கு தெரியும்? கனி கொடுக்கிறீர்களா? 2025 11 மாதங்கள் முடிந்து 12வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கு நாம் வந்திருக்கிறோம். எத்தனை பேரை இந்த ஆண்டிலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தீர்கள்? உங்களால் திருச்சபையிலே எத்தனை பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்? எத்தனை பேரை நீங்கள் ஆண்டவருக்கு என்று ஆதாயம் பண்ணி இருக்கிறீர்கள்? We have to take a stock of our life. This is the month to take stock. This is the month to take stock. கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய மாதம் இது. It's a month when we have to submit our accounts. A month of accountability. உக்கிரானத்துவ பொறுப்புள்ள நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தீர்மானியுங்கள், ஆண்டவரே, எப்படியோ 11 மாதங்களை கழித்து விட்டு 11 மாதங்களிலே ஒரு ஆத்மாவை கூட நான் உம்மிடத்திலே கொண்டு வரவில்லை. 3 ஆண்டுகள் நீர் என்னை பார்த்து விட்டு வெட்டி போடலாம் என்று சொன்னால் உம்முடைய குமாரன் பரிந்து பேசினார். வேண்டாம் அப்பா, இன்னொரு வருஷம் விட்டுருங்க. குமாரன் தானே பரிந்து பேசுறாரு. அவர் பரிந்து பேசியிருக்கு. அதனால தான் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். எதுக்கு நீங்க ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணாதவன் சாவுக்கிறாக்கி. He is a waste. He is a liability. என் பின்னே வாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னார் ஆண்டவர். என் பின்னே வாருங்கள் உங்களை ஆத்மாதாயராக மாற்றுவேன் என்று சொன்னார். எதுக்காக ஆண்டவரை பின்பற்றுகிறோம்? ஆத்மாதாயராகணும். ஆராதனை ஆத்மாதாயத்திற்கு நம்மளை வழி நடத்தாவிட்டால் அது என்ன ஆராதனை? தேவரீர் எங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது புறஜாதிகள் உம்முடைய ஒளியை கண்டுகொள்வார். நீங்கள் தான் பூமிக்கு உப்பு, நீங்கள் தான் உலகத்திற்கு வெளிச்சம். இன்னைக்கு நம்ம பிரச்சனை, உப்பு கரிக்குது, கண்ணு கூசுது. We are either too salty or we are too flashy. பூமிக்கு உப்பு. சாப்பாடு மேசையில் உப்பு குப்பி வச்சுருப்பாங்க தெரியுமா? சால்ட் பாட்டில் வச்சுருப்பாங்கல்ல. அது அங்கே இருந்தால் உங்களுக்கு சாப்பாடு ருசியாக இருக்குமா? அதை என்ன செய்யணும்? எடுத்து தெளிக்கணும் இல்லை? யூ ஷுட் ஸ்ப்ரே இட் ஆன் யுவர் ஃபுட். நீங்கள் தான் உப்பு, இதான் உப்பு குப்பி. இது அப்படியே இருந்தால் பிரயோஜனம் இல்லை. இது வெளியே தெளிக்கப்படணும். உலகத்திற்குள் நீங்கள் தெளிக்கப்பட வேண்டும். நீங்கள் இல்லை என்றால் உலகம் சீக்கிரம் கெட்டுவிடும். நீங்கள் தான் உப்பு. 9வது, the church is an army. திருச்சபை என்பது ஒரு சேனை. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவரை குறித்து அடிக்கடி சொல்லப்பட்ட ஒரு பெயர், சேனைகளின் கர்த்தர், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். அடிக்கடி அந்த பெயர் வரும் நம்முடைய ஆண்டவரை பற்றி. நம்ம பொதுவாக சேனைகளின் கர்த்தர்னு சொன்ன உடனே பிசாசுக்கு எதிராக அவர் போராடுறார் அப்படின்னே நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. அவர் நம்மோடு இருந்து அவர் வெள்ளை குதிரை, நாமும் வெள்ளை குதிரைகளில் ஏறிக்கொண்டு போய் பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை நாம் விடுவித்து இறையரசுக்காய் திருப்பி கொண்டு வருகிறோம். தட் இஸ் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் ஆர்மி. நம்முடைய பட்டாளம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆன்மீக போராட்டம். ஒன்றை மட்டும் மறந்து விடக்கூடாது. இந்த ஆன்மீக போராட்டம், இந்த வார்ஃபேர்லாம் பேசும்போது ஒன்றை மறந்து விடக்கூடாது. நமக்கு ஒரே எதிரி யாரு? ஒரே எதிரி யாரு? பிசாசு. 7 ஒருமைப்பாடுகள், ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே நம்பிக்கை, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே பிதா. இது 7. நான் 8வது ஒன்றை கூட்டுகிறேன், ஒரே எதிரி. கரெக்டா? இந்த 7ஐயும் படிக்கிறோம், பட் இந்த 8வதையும் நம்ம விட்டுறக்கூடாது. என்ன பைபிளோடு சேர்க்குறீங்களா? அதெல்லாம் சேர்க்கலை, அங்கே சேர்க்கலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 8வது ஒரு எனிமி. இந்திரா காந்தி அம்மையார் ரொம்ப பவர்ஃபுல் லேடி, அயன் லேடி.
இரும்பு மனுஷி அவங்களை எப்படியாவது கீழே கொண்டு வரணும். ஜெயபிரகாஷ் நாராயணன் சொல்லி ஒருத்தர் இருந்தார், பெரிய பொலிட்டீஷியன். உங்களுக்கு சிலருக்கு பெரியவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? டேய், நம்ம கட்சிக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகள் எல்லாம் மறந்துடுவோண்டா, நமக்கு ஒன்று ஒத்து போகாது. அது டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், பிஜேபி ஒத்து போகாது. நமக்கு ஐடியாலஜிலாம் ரொம்ப முக்கியம், வித்தியாசம், நம்முடைய தாற்பயங்கள்லாம் முக்கியம். எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுருவோண்டா. எல்லாம் சேர்ந்து கை கொடுத்து இந்திரா காந்தியை இறக்குவோம். இறக்கின பிறகு நம்ம உட்காந்து மற்ற காரியங்களை பேசிக்கலாம். நாங்கள் இறக்கிட்டார் தெரியுமா? அவங்கள இறக்கவே முடியாது, இறக்கிட்டார். எல்லாம் சேர்ந்து ஏன் இறக்குனாரு? காமன் எனிமி, ஒரே சத்துரு. திருச்சபைக்கு அந்த இது வராதா? என்னைக்கு திருச்சபைக்கு அந்த தெளிவு வரும்? திருச்சபைக்கு அந்த வெளிப்பாடு என்னைக்கு வரும்? நமக்குள்ள எவ்வளோ வேறுபாடு இருக்கு, இருக்கட்டும்பா, நம்ம எல்லாரும் கைகோர்ப்போம். ஏன் தெரியுமா? ஒரே எதிரி. அவனை கீழே கொண்டு வந்துட்டா ஆத்மாக்களை நாம் ராஜ்யத்திற்கு ஆயிரம் ஆயிரமாய் கொண்டு போகிறோம். 10வது கடைசியுமாக, the church is a lamp. திருச்சபையானது ஒரு விளக்கு. ஒரு விளக்கு. எழுதிக்கங்க, பிலிப்பியர் 2:14-16. நீங்களே எழுதிக்கங்க, வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தர்க்கிப்பு இல்லாமலும் முறுமுறுப்பு இல்லாமலும் வீணான வாக்குவாதங்கள் இல்லாமலும் குற்றமற்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய கோணலான இந்த சந்ததியிலே சுடரை போல பிடித்து கொண்டு அவருடைய ஒளி வீசுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை உலகத்திற்கு ஒளியாக வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியை பிரதிபலிக்கிறவர்களாக, ரிஃப்ளெக்டர்ஸ் ஆஃப் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதை நாம் முழுவதுமாக விசுவாசித்து நம்பி, நான் இப்பொழுது சொன்ன இந்த 5 குறிப்புகளின் அடிப்படையில் எல்லா தூசிகளையும் உதறிவிட்டு எழுந்திருந்து, மரித்தோரிலிருந்து எழுந்திருந்து, கிறிஸ்து நம்மை திரும்ப உயிர்ப்பிக்க நம்மாலான அத்தனையும் செய்வோம். அப்பொழுது இன்றைய திருச்சபை அன்றைய திருச்சபையை போல் மாறும். கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். அவளுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. இதோ மணவாளன் வருகிறான் என்று சத்தம் கேட்கும் பொழுது எதிர்கொண்டு போக அவள் ஆயத்தமாயிருப்பாள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.